guys, welcome back to our channel. இந்த வீடியோல ஒரு சூப்பரான மூவி தான் பார்க்க போறோம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டுருங்க. அப்பதான் இதே மாதிரி நிறைய மூவிஸ் போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷன் கிடைக்கும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். மூவியோட ஓப்பனிங் சீன்ல ஒரு பொண்ணு மெடிக்கல் ஹெர்ப்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கு. அந்த பிளேஸ்க்கு ஒரு மேன் தள்ளாடிக்கிட்டே வரான். சாரி, நான் ஒன்றும் பேட் பர்சன் கிடையாது, பட் நான் எனிமிஸோட ட்ரிக்கில் மாட்டிக்கிட்டேன், இதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கூட தப்பு பண்ணுறான். அப்போ தான் அவன் கண்ணை முடிச்சு பார்க்கும்போது அந்த ஒயிட் ட்ரெஸ்லாம் ஸ்ட்ரெயின் ஆகிருக்கிறத பார்க்குறான். அந்த சீனை அப்படியே கட் பண்ணி ஃபியூ இயர்ஸ் ஃபார்வர்டில் போய் பார்த்தா அந்த பொண்ணு டாக்டராக இருக்கா. அவள் தான் நம்ம ஸ்டோரியோட ஹீரோயின். அவள் கூட இருந்த மேன் ஆர்மி கமாண்டராக இருக்கான். அவன் தான் ஸ்டோரியோட ஹீரோ. இப்போ அவனோட மிஷன் தீவிரவாதிகளை பிடிக்கிறது. அந்த தீவிரவாதிகள் கொஞ்சம் பீப்புளை ஹோஸ்டேஜாக பிடிச்சி வச்சுருக்காங்க, பணைய கைதியாக பிடிச்சி வச்சுருக்காங்க. ஸோ உடனே மெடிக்கல் ஹெல்ப் தேவை, அதனால ஒரு டாக்டரை கூப்பிட்டாங்கன்னு ஹீரோ சொல்லியிருக்கான். இப்போ அங்கே வர்றது ஹீரோயின். அவளை பார்த்ததுமே ஹீரோ கிடையாதுன்னு தெரியுது. உங்களுக்கு வேறு டாக்டரே கிடைக்கலையா அப்படின்னு அவனோட பீப்புள்கிட்ட கேட்க, ஹீரோயினும் நான் இந்த ஃபீல்டில் 5 இயர்ஸாக இருக்கேன், ஸோ நான் இது பண்ண முடியாதா, என்னால் பண்ண முடியுங்கிற மாதிரி அவள் சொல்கிறான். அங்கே உள்ளவங்க பேஷண்ட் மட்டும் கிடையாது, தீவிரவாதிகளும் இருக்காங்க. அவங்க உன்னை கொல்றதுக்கு ஒரு செகண்ட் கூட யோசிக்க மாட்டாங்க. உனக்குள்ளே வர்றதுக்கு தைரியம் இருக்கா அப்படின்னு கேட்க, ஹீரோயினும் அதான் கமாண்டர் நீங்கள் இருக்கீங்களா என்னை பாதுகாக்கிறதுக்கு, ஸோ எனக்கு இந்த பயமும் இல்லைன்னு அவ சொல்ல, அவளே இப்போ பில்டிங்குள்ளே கூப்பிட்டு போகிறான். அங்கே உள்ள தீவிரவாதிகளும் எதுவும் ஸ்டூப்பிடாக திங்க் பண்ணாதீங்க அப்படின்னு கன் பாயிண்ட்லேயே தான் உள்ள அலோவ் பண்ணுறாங்க. உள்ள ஆல்ரெடி ஒரு லேடியை பிடிச்சி வச்சுருக்காங்க. அவளோட பையனுக்கு தான் ஆஸ்துமா ப்ராப்ளம் இருக்குன்னு டாக்டர் தேடி இருக்காங்க. இப்போ ஹீரோயின் போனதும் ப்ளீஸ் என் பையனை செக் பண்ணுங்க அப்படின்னு அந்த லேடி கேட்டுட்ருக்க, ஹீரோயின் இந்த பாக்ஸ் ஃபுல்லாக மெடிசன்ஸ் தான் இருக்குன்னு சொல்கிறான். அதையும் ஃபுல்லாக தட்டி பார்த்து தான் ஹீரோயின் ட்ரீட்மெண்ட்கே அலோவ் பண்ணுறாங்க. பக்கத்தில் போய் பார்க்கும்போது அதில் ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ இருக்குது. இந்த மேனுக்கு உங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு கேட்க, இந்த மேன் என் பையனோட அப்பா அப்படின்னு அந்த லேடி சொல்கிறா. அதை கேட்டு ஹீரோயினுக்கு ஒரே ஷாக்கு. இவன் தான் என்னோட ஹஸ்பண்ட், இவனுக்கு இன்னொரு ஃபேமிலி வேறு இருக்கா அப்படின்னு அவளும் ஷாக் ஆகிட்டு இருக்கு. அந்த லேடி ப்ளீஸ் என் பையனுக்கு சீக்கிரம் ட்ரீட்மெண்ட் பாருங்க அப்படின்னு கேட்க, ஹீரோயினும் ஒரு உயிரை காப்பாற்றுறது தான் முக்கியம் அப்படின்னு அந்த பையனுக்கு மெடிசனை கொடுத்து அவனை ஸ்டேபிள் ஆக்குறா. அப்புறம் அந்த பையனுக்கும் ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் தேவையில்ல, அதனால ஹீரோயினுக்கு உள்ள எல்லாரையும் அனுப்பிட்டு என்ன ஹோஸ்டேஜை வச்சுக்கோ அப்படின்னு கேட்க, தீவிரவாதிகள் நாங்கள் என்ன முட்டாளா, நீ இவங்க எல்லாரையும் எஸ்கேப் ஆக வச்சுட்டு உன்னோட பவரை என்கிட்ட காமிக்கிறதுக்கா, அதெல்லாம் முடியாது அப்படின்ட்டு அந்த லேடி கழுத்தில் கத்தி வைக்க, அப்போ ஹீரோயின் வாலண்டியராக போயிட்டு நீங்கள் என்ன ஹோஸ்டேஜை வச்சுட்டு மற்ற எல்லாரையும் அனுப்பிடுங்க, நான் ஜஸ்ட்டு டாக்டர் தான், எனக்கு எந்த பவரும் கிடையாது, என்னால் உங்களுக்கு எந்த டேஞ்சரும் வராது அப்படின்னு சொல்லி அவங்கள கன்வின்ஸ் பண்ண தீவிரவாதிகளும் மற்ற பணைய கைதிகள்லாம் வெளியே அனுப்புகிறாங்க. அப்போ டோர் க்ளோஸ் ஆகும்போது கமாண்டர் ஹீரோயினே பார்த்துட்டு இருக்கான். ஹீரோயின் தனியாக உள்ள மாட்டிக்கிட்டால, இவ்வளோ நேரம் ஒரு குழந்தை இருந்ததுனால என்னால் எதுவுமே பண்ண முடியல, இப்போ ஒரு பொண்ணு தனியாக கிடைச்சிருக்கா, ஸோ நானும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு தீவிரவாதி அவகிட்ட தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணுறான். இங்கே வெளியே வந்த ஹீரோவும் நம்மளோட மிஷனை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்களும் பில்டிங்குள்ளே சீக்கிரட்டாக என்ட்ரு ஆகுறாங்க. கமாண்டர் போயிட்டு ஹீரோயினை ரெஸ்கியூ பண்ணுறான். அப்போ அவளை ஒருத்தர் ஷூட் பண்ண வரும்போது அந்த புல்லட்டையும் ஹீரோ தான் வாங்கிக்கிறான். அப்படி இருந்தும் ஹீரோயின் வீக்காக இருக்கேன்னு அவளை தூக்கிட்டு நடக்க போக, எனக்கு கால் நல்லா தான் இருக்குது, நானே நடந்துக்கிறேன், என்னால் தான் உங்களுக்கு அடிபட்டுச்சு, நீங்கள் அதுக்கு ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு போகிறா. அடுத்து வர சம்பாடினிட்டும் கமாண்டருக்கு காயப்பட்டிருக்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தேவை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பட் கமாண்டர், நீ அந்த டாக்டரோட கரண்ட் ஸ்டேட்டஸை பற்றி கொஞ்சம் விசாரிச்சு சொல்கிறியா அப்படின்னு கேட்குறான். அப்புறம் வேண்டாம், அவளோட பர்சனல் லைஃப்பில் ரொம்ப இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறான். இங்கே ஹீரோயின் வீட்டுக்கு வரும்போது அவளோட ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்கான். வந்ததுமே எனக்கு பசிக்குது, சீக்கிரம் குக் பண்ணு அப்படின்ட்டு ஆர்டர் கொடுத்துட்ருக்கு. ஹீரோயின் நெக்ஸ்ட்டு எப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போக போகிறான்னு கேட்க, நான் இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், அதனால் இப்போதைக்கு என்னால் முடியாதுங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். ஆமாம், நீ மற்ற உமனுக்குலாம் பிஸியாக இருக்கல அப்படின்ட்டு ஹீரோயின் கோவப்படுறா. அவள் இப்போ இருந்தாலும் அவனுக்கு இன்னொரு ஃபேமிலி இருக்குங்கிறத தெரிஞ்சுட்டு வந்திருப்பா. நான் இன்றைக்கி தீவிரவாதிகள் ஹோஸ்டேஜ் பிடிச்சி வச்சுருந்த இடத்துக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு சின்ன பையனுக்கு ஆஸ்துமா ப்ராப்ளம் இருந்தது, அவனுக்கு நான் ஹெல்ப் பண்ண போனேன். அப்புறம் தான் அவனோட அம்மா சொன்னாங்க நீ தான் அந்த குழந்தையோட அப்பான்னு. அப்போ நான் அவ்வளோ அவசரப்பட்டு ஓடி போய் ஹெல்ப் பண்ணது உன்னோட லவருக்கும் குழந்தைக்கும் அப்படின்னு ஹீரோயின் கோவப்பட, நான் மேரேஜ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது அஃபேர் வச்சுருந்தேன், நீ கோவப்படுற அப்படி தானே, அப்போ நம்ம 2 பேரும் 7 இயர்ஸாக லவ் பண்ணோம், அந்த டைமில் நீ என்ன சீட் பண்ணி அது தப்பு கிடையாதா அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஹீரோயினும் அது எனக்கு ஞாபகம் இல்லைன்னு சொல்கிறா. உனக்கு ஞாபகம் இல்லையா, இல்லை அந்த மேன் யாருன்னு என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைக்கியா அப்படின்னு அவனும் கோவப்பட்டு கத்துறான். சரி, இப்போவே இதுக்கு ஒரு முடிவு கட்டிடலாம், நான் உன்னை டிவோர்ஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் டிவோர்ஸை வேண்டாம், அப்புறம் என்னோட அம்மா ஒன்று தானே தேடுவாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அது உன்னோட அம்மா, என்னோட அம்மா கிடையாது, அவங்க எப்படி போனால் எனக்கு என்ன அப்படின்ட்டு அவனும் திமிரா பேசுகிறான். இல்லை இல்லை ப்ளீஸ் என்னை டிவோர்ஸ் மட்டும் பண்ணிடாத அப்படின்னு நீல் டவுன் போட்டுலாம் கெஞ்சிக்கிட்டு இருக்கான். ஃபைனலி அவளோட ஹஸ்பண்டும்
சரி இப்போவாது உனக்கு புரிஞ்சிச்சுல, நான் உன்னை உண்மையாக லவ் பண்ணுறேன், இன்னொரு பொண்ணு வெளியே செட் பண்ணியிருந்தாலும் நான் உன்னை மட்டும் தான் லவ் பண்ணுறேன் அப்படின்லாம் டிஸ்கஸ்டிங்காக பேசிக்கிட்டு இருக்கான். இங்கே ஹீரோ சபார்டினேட் கிட்ட டாக்டரை பற்றி டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பான்ல, அவன் வேண்டான்னு சொன்ன பிறகும் அதெல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கான். அதில் ஹீரோனோட அம்மாவுக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கார் ஆக்சிடென்ட் நடந்திருக்கும். அந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் அவங்க எல்லாத்தையுமே மறந்துட்டாங்க. அவங்க ஃபஸ்ட்டு பார்த்த ஆள் அந்த டாக்டரோட ஹஸ்பண்டுங்கிறதுனால அவங்கள தன்னோட பையன் நினச்சிட்டு இருக்காங்க. ஹீரோயினா அவங்களுக்கு யாருனே ஞாபகம் இல்லை. அதனால தான் அவங்க 2 பேரும் ஒன்றா இருக்காங்க. ஒரு டிவோர்ஸ் நடக்கணும்னா ஒன்று ரிலேஷன்ஷிப் சரியில்லாமல் இருக்கணும், இல்லைன்னா எக்ஸ்ட்ரா அஃபேர் வச்சுருக்கணும். இவன் இப்போ எக்ஸ்ட்ரா அஃபேர் வச்சுருக்கான். இருந்தாலும் டாக்டர் இந்த கண்டிஷனில் அவன் டிவோர்ஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிங்களா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்ல, சரி நீ போய் வேறு வேலையை பாரு அப்படின்னு அவனை அனுப்பிட்டு அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக்கை திங்க் பண்ணி பார்க்குறான். அப்போ அந்த தப்பு நடந்ததுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு கமாண்டர் ஹீரோயினை தேடி வந்திருப்பான். அன்னைக்கு தான் ஹீரோயின் கல்யாணம் நடந்துகிட்டு இருக்கும். ஸோ அதை பார்த்து கண் கலங்கிட்டு அங்கேருந்து போயிருப்பான். இங்கே ஹீரோயின் ஒர்க் பண்ணுற ஹாஸ்பிட்டலில் ஏதோ வெளியே சத்தமாக கேட்டுகிட்டே இருக்கு. அப்போது ஒரு நர்ஸ் ஓடி வந்து, நீங்கள் ஒரு லேடி காப்பாற்றினீங்களா, அந்த லேடி தான் உங்கள் பையன் கூட வந்து இங்கே ப்ராப்ளம் பண்ணிக்கிட்டு இருக்கா, வந்து என்னென்னு பாருங்கள் அப்படின்னு ஹீரோயின்ட்ட சொல்ல, ஹீரோயினும் போய் பார்க்குறா. அது அவள் ஹஸ்பண்டோட மிஸ்ட்ரஸ் தான் வந்திருப்பான். அந்த குழந்தை அன்கான்ஷியஸாக இருக்குது, குழந்தைக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்டால், இதுக்கெல்லாம் காரணம் நீ தான், நீ அவனுக்கு என்ன மெடிசன் கொடுத்த, அதுலேருந்து தான் சாப்பிட்ற ஃபுட்டு எல்லாத்தையுமே வாமிட் பண்ணிட்டு இப்படி மயங்கி போய் கிடக்குறான், இதுக்கெல்லாம் காரணம் நீ தான் அப்படின்ட்டு ஹீரோயினை திட்டிகிட்டு இருக்கா. அவள் ஆல்ரெடி செட் பண்ணி வச்சிருந்த பீப்புளும் ஹீரோயினை ஃபேக் டாக்டர், அதான் தப்பான மெடிசனை கொடுத்ததுனால குழந்தைக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ஹீரோயினை அடிக்கிறாங்க. லாஸ்ட்டில் அவளோட கையில் சிஸ்டர்ஸை வச்சு குத்த வரும்போது கமாண்டர் அவளோட ரெஸ்கியூக்காக அங்கே வரான். அவளை தூக்கி விட்டுட்டு அவளுக்கு காயப்பட்டிருக்கா அப்படின்னு அவளை தான் ஃபஸ்ட் செக் பண்ணுறான். அப்புறம் அந்த பொண்ணை பார்த்து நீ மிஸ்ட்ரஸ் தானே அப்படின்னு சொல்ல, மிஸ்ட்ரஸா, அதனால தான் லீகல் ஒய்ஃப் கூட சண்டை போடுறதுக்காக வந்திருக்காளா, நம்மளையே ஃபோல் பண்ண பார்த்துட்டாலே அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. லாஸ்ட் டைம் நீ தீவிரவாதிகள்கிட்ட ஹோஸ்டேஜாக மாட்டிக்கிட்டு இருக்கும்போது நானும் டாக்டரும் சேர்ந்து தான் உன்னை காப்பாற்றணும், அதுக்காக நீ பண்ணுற நினச்சிக்கிறேன்னா இது, நான் இப்போ நினச்சா கூட அதே தீவிரவாதிகள் கூட உன்னை ஒரே லாக்கப்பில் போட முடியும் அப்படின்னு சொல்ல, அவளும் பயந்து போய் நீட் லோன் போட்டு சாரி கேட்குறா. இதெல்லாம் என்னோட தப்பு தான், ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடு அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கும்போது அன்கான்ஷியஸில் இருக்கிறதா சொல்லிட்டு இருந்த பையனும் இப்போ கண்ணு முடிச்சுட்டு ஆமா பயமாக இருக்குது அப்படின்னு அழ ஆரம்பிச்சிட்டான். ப்ளீஸ் என்னோட குழந்தைக்காகவாது என்ன மன்னிச்சிருங்கன்னு கேட்க, ஹாஸ்பிட்டலில் இவ்வளோ நேரம் நீ ட்ராமா பண்ணதே போதும், உடனே இங்கேருந்து கிளம்ப அப்படின்ட்டு ஹீரோயின் சொன்னதான் அவளும் விட்டா போதுன்னு அங்கேருந்து குழந்தைய தூக்கிட்டு ஓடுறா. ஹீரோயினோட காயத்துக்கு டச்சப் பண்ணிட்டு நர்ஸும், இதுக்கெல்லாம் காரணோட ஹஸ்பண்ட் தான், ஹஸ்பண்டுக்கு இந்த மாதிரி ஒரு மிஸ்ட்ரஸ் தேவையா, அதனால தான் இவ்வளோ பிரச்சனையும் அப்படின்னு அவளை திட்டிகிட்டு இருக்க. ஏய் வாய மூடு, கமாண்டர் இருக்கான்ல அப்படின்னு அவளும் சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி சரி கமாண்டரும் உங்ககிட்ட பேசுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, சரி நான் கிளம்புறேன், நீங்கள் 2 பேரும் பேசுங்க அப்படின்னு நர்ஸும் சிரிச்சுக்கிட்டே போக, இங்கே ஹீரோயின் கமாண்டர்கிட்ட தேங்க்ஸ், நான் அவுட் சைடாக இருந்தாலும் நீங்கள் 2 டைம் என்ன ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட தேங்க்ஸ் சொல்லும்போது, எனக்கு நீங்கள் அதுக்கு பதிலாக ஒரு ஃபேவர் பண்ணி தர முடியுமா அப்படின்னு கேட்குறான். என்னன்னு கேட்டால், இன்றைக்கி நைட்டு ஒரு பார்ட்டி இருக்குது, அதுக்கு நான் வியர் பண்ணிக்கிறதுக்கு சூட் வாங்க போகிறேன், எனக்கு அதை சூஸ் பண்ணி தர முடியுமா அப்படின்னு கேட்க, ஓகே நானும் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன்னு ஹீரோயின் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அவங்க கூட மாலுக்கு போகிறா. அங்கே போனால் மேல் செக்ஷனுக்கு போகாமல் ஃபீமேல் செக்ஷனில் நின்றுட்டுருக்காங்க. உங்களுக்கு சூட் எடுக்க வரலையா அப்படின்னு கேட்க, ஆக்சுவலி எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடையாது, அதே மாதிரி ஃபீமேலில் எந்த ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது, ஸோ அந்த பார்ட்டிக்கு நான் உங்களை தான் பார்ட்னராக கூப்பிடலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட சில காஸ்டியூம்லாம் எடுத்து கொடுத்து இதெல்லாம் ட்ரை பண்ணிட்டு வாங்க அப்படின்ட்டு கொடுக்க, ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தது இது ரொம்ப ரிவீலிங்காக இருக்குது அதனால் வேண்டான்னு சொல்கிறான். செகண்ட் ஒன்றை பார்த்தா இதில் நீ ரொம்ப இன்னசென்ட்டாக தெரியுற, இது பிஸ்னஸ் பார்ட்டிக்கெலாம் ஒர்த்தாக இருக்காது அப்படின்ட்டு தேடை போட்டு வர சொல்ல, இங்கே உள்ள சேல்ஸ் பர்சனும் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் போட்டு வந்த எல்லா காஸ்ட்யூமே நல்லா இருந்தது, நீங்கள் இன்னும் நிறைய காஸ்ட்யூமில் உங்களை பார்க்க ஆசைப்பட்றீங்களா அப்படின்ட்டு அவனோட இன்டென்ஷனை கரெக்டாக கேட்ச் பண்ணி பேசுகிறாங்க. ஹீரோயினோட தேர்ட் காஸ்ட்யூம் இவனுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவளை திரும்ப சொல்லிவிட்டு அவளோட ட்ரெஸ்ஸில் ஜிப்பு போடாமல் இருந்ததுனால ஹீரோ அதை போய் போட்டு விடுறான். ஹீரோயினுக்கும் மனசெல்லாம் படப்படன்னு அடிக்குது. இப்போ கமாண்டர் இந்த ட்ரெஸ் ஓகே தான், நெக்ஸ்ட்டு உனக்கு ஷூஸ் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த செக்ஷன் கூப்பிட்டு போயிட்டு அவளை ட்ரை பண்ண சொல்ல, அவளும் போடுறதுக்கு கஷ்டப்படுறா. ஸோ கமாண்டரே வந்து அவளோட காலில் வியர் பண்ணி விட, ஃபஸ்ட் டைம் ஒரு மேன் இந்த மாதிரிலாம் எனக்காக பண்ணுறான் அப்படின்ட்டு ஹீரோயின் கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆகிறா. அப்புறம் பில்லு போட போகும்போது ஹீரோயின் ட்ரை பண்ண எல்லா ட்ரெஸ்ஸையுமே பேக் பண்ண சொல்கிறான். அதெல்லாம் எதுக்கு, இதெல்லாம் நான் யூஸ் பண்ணவே மாட்டேங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லிகிட்டு இருக்கா. இது என்னோட கிஃப்ட், அதனால் நீ அக்செப்ட் பண்ணி தான் ஆகணுங்கிற மாதிரி அவன் சொல்லிகிட்டு இருக்கும்போது இப்போ அங்கே ஒரு பொண்ணு வரா. அந்த பொண்ணு கமாண்டரை பார்த்து தான் பேசிக்கிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கும் இவன் என்கிட்ட ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஸே இல்லைன்னு சொன்னால் அது பொய் போலையே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்க. அந்த பொண்ணு கமாண்டர் கூட இன்னொரு பொண்ணு நிற்கிறத பார்த்து இது யார் அப்படின்னு கேட்க, ஹீரோ சடனாக ஹீரோயினை பிடிச்சி வச்சுட்டு இவன் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். இன்னும் கேர்ள் ஃப்ரெண்டா,
இதை நான் நம்ப மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோ தன்னோட ஃபேமிலி ரிங்கை கழுத்தி ஹீரோயினோட கையில் போட்டு விடுறான். நீ நம்பலைன்னா எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகும்போது ஹீரோயின் ஃபிங்கர்ஸில் உள்ள ரிங்கை அவள் பார்த்துட்றா. இந்த ரிங்கை உனக்கு யார் தந்தது? கமண்டரா தந்தான் அப்படின்ட்டு கேட்க, ஹீரோயினையும் எனக்கு நிறைய டைம் ஹெல்ப் பண்ணியிருக்கான், ஸோ நானும் அந்த ஃபேவரை பண்ணணும்ல அப்படின்ட்டு, ஆமாம் நான் தான் இவளோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்ல, இல்லை நான் இதை நம்ப மாட்டேன், அவனுக்கு எவ்வளோ அமௌண்ட் தந்தான்னு சொல்ல, அதுக்கு நான் 10 டைம்ஸாக பே பண்ணுறேன் அப்படின்ட்டு ஹீரோயின்ட்ட சண்டைக்கு போயிட்டு இருக்கா. நாங்கள் ஒன்றும் ஆக்ட் பண்ணல, நாங்கள் உண்மையாகவே கப்பிள்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பொண்ணு, நான் உன்னோட ஃபியான்சி, நான் தான் உன்னை மேரேஜ் பண்ணிக்க போகிறேன், அப்படி இருக்கும்போது நீ ஏன் முன்னாடி இந்த மாதிரி ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்ட்டு கோவப்படுறா. நீ என்னோட ஃபியான்சியா, நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை அப்படின்ட்டு ஹீரோவும் சொல்கிறான். அந்த பொண்ணு லாஸ்ட் வரைக்கும் இவங்க 2 பேரும் கப்பலுங்கிறது நம்பவே மாட்டேங்குது. நீங்கள் கப்பல்னு சொல்கிறீங்களா, அப்போ என் முன்னாடி கிஸ் பண்ணி காமிங்க, அப்போ நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்ல, இப்போ ஹீரோயினை செவுத்தில் தள்ளி கிஸ் பண்ணுறான். என்னென்ன சீட் பண்ணுறோம் அப்படின்னு ஹீரோயினுக்கு ஒரு பக்கம் தோணுனாலும், இப்போ அந்த பொண்ணு முன்னாடி நாங்கள் இப்போ கிஸ் பண்ணிட்டோம், அடுத்து நான் ரொமான்ஸ் பண்ணணும்னு நினைக்கியா அப்படின்னு அந்த பொண்ணை பார்த்து கேட்க, இதெல்லாம் நான் சும்மா விட மாட்டேன், இன்னொரு டைம் உங்கள் 2 பேரையும் கவனிச்சிக்கிறேன் அப்படின்ட்டு அந்த பொண்ணு கோவமாக போகுது. கமாண்டர் ஹீரோயின்ட்ட சாரி கேட்குறான். அவளும் இன்றைக்கி நடந்ததை நம்ம மறந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அவனுக்கு சூட் பார்க்குறதுக்காக போகிறாங்க. அங்கே போயிட்டு அவளுக்கு ஒரு சூட் பிடிச்சிருக்கு, இது உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்கும்போது கமாண்டரும் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அதை ட்ரை பண்ண போகிறான். இந்த டைம் பார்த்து ஹீரோனோட ஹஸ்பண்ட் அதே ஷாப்புக்கு வர, அவளும் பயந்து ஓடி ஒளிகிறதுக்காக அவன் ட்ரெஸ்ஸிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த ரூம்குள்ளேயே போய் ஒளிய போகிறா. அவன் மட்டும் என்ன இன்னொரு மேன் கூட பார்த்தா அவளும் தான் என்னோட கதையும் முடிஞ்சிடும் அப்படின்ட்டு அவள் பயந்து போய் உட்காந்துக்கிட்டு இருக்கா. ஹஸ்பண்டும் ஒரு சூட்டு ட்ரையல் பார்க்கறதுக்காக வரான். அந்த ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ண போக, சார் அது உங்களுக்கு இன்கன்வீனியண்ட்டாக இருக்க போகுது, அங்கே ஒரு மேனும் உமனும் இருக்காங்க அப்படின்னு சொன்னதும், சரி சரி அப்படின்னா அவனும் சிரிச்சுக்கிட்டே, நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க ப்ரோ, உங்கள் மூமெண்ட்டை பற்றிலாம் நான் கவலைப்பட மாட்டேன், என்னெல்லாம் மைண்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனும் நெக்ஸ்ட் ரூமில் ட்ரையல் பார்க்க போகிறான். இங்கே கமாண்டர் இந்த சான்ஸை யூஸ் பண்ணிவிட்டு, எனக்கு பட்டன் போட்டு விட அப்படின்னு அவன் பக்கத்தில் போய் நிற்க, அவளும் எங்கே வந்து சிக்கியிருக்கேன் பாரு அப்படின்னு வேறு வழி இல்லாமல் அவனுக்கு பட்டன் போட்டு விட்டுட்ருக்கா. ஹஸ்பண்ட் ஹீரோயின்ட்ட ஒப்பீனியன் கிட்ட நல்லா இருக்குமே அப்படின்னா அவளுக்கு கால் பண்ணால், இப்போ பக்கத்து ரூமில் மொபைல் ரிங் ஆகிட்டுருக்கு, என்ன இது என் ஒய்ஃபோட ரிங்டோன் மாதிரி இருக்கே அப்படின்னு அவனுக்கு சந்தேகம் வந்து, இங்கே இருக்கிற பொண்ணு என் ஒய்ஃபாக இருப்பாளோ அப்படின்னு அதை செக் பண்ணுறதுக்காக வரான். கமாண்டரும் நீ பயப்படாத, உனக்கு எதுவும் ஆகணும் விட மாட்டேன் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். நீ அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணனா நம்ம சீட்டிங் பண்ணுறதை கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், அவன் மட்டும் இதை பார்த்துட்டானா அதுக்குள்ள நடக்க போகிறத என்னால் சமாளிக்க முடியாதே அப்படின்னு ஹீரோயின் பயந்துட்டு இருக்கும்போது சடனாக அவளோட ஹஸ்பண்டுக்கு அந்த நர்ஸ்கிட்ட இருந்து கால் வருது. அதாவது ஹாஸ்பிட்டலில் ஹீரோயினுக்கு ஒரு நர்ஸ் ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்களா, அந்த நர்ஸ் இப்போ அவனுக்கு கால் பண்ணி திட்டுறாங்க. உன்னோட மிஸ்ட்ரஸ் இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பெரிய சீன் கிரியேட் பண்ணிட்டா, அதில் ஹீரோயினுக்கு வேறு நிறைய காயப்பட்டுருச்சு, அவள் ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கா, அதனால எங்கள் வீட்டில் தான் நீ ஸ்டே பண்ண போகிறா, நீ இதுக்காக ரிக்ரெட் பண்ணிக்கிட்டே இரு, உன்னோட கார்டு லிமிட்டெல்லாம் கிராஸ் பண்ணி இன்றைக்கி பர்ச்சேஸ் பண்ணி உன்னோட மணியெல்லாம் அழிக்க போகிறோம் பாரு, நீ பண்ண தப்பெல்லாம் ரியலைஸ் பண்ணலாம், அப்புறம் அவளை கூப்பிட்டு போகலான்னு நினைக்கவே செய்யாத, அவள் என்னோட வீட்டில் தான் இருப்பா அப்படின்னு திட்டிட்டு காலை கட் பண்ணிடுறா. ஆக்சுவலி அந்த நர்ஸும் இதே ஷாப்புக்கு தான் வந்திருக்காங்க. ஸோ இது மூலமாக நான் ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு நினச்சி அவங்க பண்ண, இப்போ அவனும் இந்த மேட்டர்லாம் தெரிஞ்சதுனால ஹீரோயின் அந்த நர்ஸ் கூட தான் இருக்கா அப்படின்னு நினச்சிட்டு அவன் கிளம்புறான். உள்ள ஹீரோயின் பயத்தில் இருக்கும்போது அவளோட ஃப்ரெண்டு மெசேஜ் பண்ணுறா, அதான் அந்த நர்ஸு, நீயும் அந்த ஹேண்ட்ஸம் கமாண்டரும் சேர்ந்து லாக்கர் ரூம்குள்ளே போனதை பார்த்தேன், அதனால உன் ஹஸ்பண்ட் மேட்டரை நானே சார்ட் அவுட் பண்ணிட்டேன், அதனால இனி பயம் இல்லை அப்படின்ட்டு மெசேஜ் பண்ணேன். இப்போ தான் அவளுக்கும் நிம்மதியாக இருக்குது. சாரி கமாண்டர், நான் இப்படி ஓடி வந்ததுக்கு, ஆக்சுவலி இது எதிர்பாராமல் நடந்ததுனால என்ன பண்ணனே தெரியாமல் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்ககிட்ட சாரி கேட்க, இதுக்கெல்லாம் சாரி கேட்க அவசியம் இல்லை, அப்படி பார்த்தா நானும் தான் உனக்கு கிஸ் பண்ணேன் அப்படின்ட்டு அவன் அதை ஆரம்பிக்க, ஹீரோயினும் எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சின்னு ஒரு எண்டு கார்டை போடுறான். அப்புறம் இந்த பார்ட்டிக்கு நான் வந்தால் இன்னுமே மற்றவங்களோட சந்தேகம் அதிகமாகும், அதனால நான் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இப்போது ஹீரோ அவளை வீட்டுக்கு வழி அனுப்புறதுக்காக வரான். அப்போவும் ஹீரோயின் அந்த காஸ்டியூம்லாம் எனக்கு வேண்டாம், இதெல்லாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்கிறான். சரி உனக்கு வேண்டாம்னா விட, நான் இது குப்பை தொட்டியில் போட்டுறேன் அப்படின்னு சொல்ல, சரி சரி நானே அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வாங்கிட்டு போகும்போது ஒரு பைக் ரொம்பவே ஸ்பீடாக வருது, அது ஹீரோயினுக்கு கொஞ்சம் விட்டு தான் இடிச்சிருக்கும். ஸோ ஹீரோ அவளை காப்பாற்றுறதுக்காக முன்னாடி போக, அந்த லைட் ரொம்பவே பலமாக ஹீரோட கண்ணில் பட்டதுனால அவனால் ப்ராப்பராக பார்க்க முடியல. ஸோ உடனே ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறாங்க. டாக்டரும் செக் பண்ணி பார்த்துட்டு அந்த லைட்டோட பவர்னால கமாண்டரோட ஐசைட் பாதிக்கப்பட்டிருக்கு, ஸோ இது சரியாக கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு கேட்டால் 1 வீக் ஆகலாம், சில பேருக்கு மந்த் கணக்காக கூட ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அந்த சபார்டினேட், இந்த பார்ட்டிக்கு இன்னும் 1 hour தானே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நீங்கள் எந்த மேஜிக்கல் மெடிசன் கொடுத்தாலும் 1 hourலேயே இதை க்யூர் பண்ண முடியாது அப்படின்னு டாக்டரும் தெளிவாக சொல்லிடுறாங்க. ஸோ இப்போ கமாண்டர் ஹீரோயின்ட்ட, இன்னைக்கு நைட்டு என் கூட நீ பார்ட்டிக்கு வரியா, என்னோட கண்ணாக இருந்து எனக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு கேட்க, ஹீரோயினும் ஓகே எனக்காக தானே இவன் பண்ணா அப்படின்ட்டு பார்ட்டிக்கு போகிறதுக்கு ஓகே சொல்லிடுறான்.
கமாண்டருக்கு ஐசெட் போன மேட்டர் வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது. அதனால தான் இந்த மாதிரி போகிறாங்க. பின்னாடி வர சபார்டினேட்டும் பாடி கார்ட்ஸ்க்குலாம் உள்ள வரதுக்கு அனுமதி கிடையாது. அதனால நீங்கள் தான் எங்கள் கமாண்டரை பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு ஹீரோயினுக்கு ரெக்வெஸ்ட்லாம் வச்சு உள்ளே அனுப்பி விடுறான். ஹீரோயினுக்கு இருந்த 1 மணி நேரத்தில் நிறைய ட்ரைனிங்லாம் கொடுத்துருக்காங்க. அதில் அந்த பார்ட்டிக்கு வந்திருக்க கெஸ்ட் நேம் எல்லாத்தையும் ஃபோட்டோ காமிச்சு அதை மெமரைஸ் பண்ண வச்சுருப்பாங்க. அப்போது ஹீரோயினு இவ்வளோ கெஸ்ட் நேம் நான் எப்படி மெமரைஸ் பண்ணுறது, அதுவும் 1 ஹவருக்குள்ள அப்படின்னு பயந்துட்டு இருக்கும்போது 15 வருஷமாக நீ நிறைய புக்ஸ் படிச்சு தானே டாக்டர் ஆகிருப்பேன், ஸோ இதுவும் உன்னால் முடியும் அப்படின்னு ஹீரோ என்கரேஜ் பண்ணி அவளை பண்ண வச்சுருப்பான். அப்புறம் ஹீரோ லீட் பண்ணுறதுக்காக ரைட்டா லெஃப்டா கெஸ்ட் எந்த பக்கம் இருக்காங்க அப்படின்னு எல்லாத்தையும் அவனை இன்டிமேட் பண்ணுற விதமாக அவளை ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. லாஸ்ட்டாக இயர்ஃபோன்ஸும் கொடுத்துருப்பாங்க. கம்யூனிகேட் பண்ணணும்னா இது மூலமாக கம்யூனிகேட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி. ஹாலுக்கு வந்ததுமே ஃபஸ்ட்டு கப்பலாக 2 பேர் வந்து ஹீரோ கிட்ட பேச வராங்க. அப்போ ஹீரோயின் கரெக்டாக நேம் சொல்ல அவனும் நல்லா பேசிக்கிட்டு இருப்பான். அப்போ அந்த லேடி ஹீரோக்கு கூலிங் கிளாஸ் போட்டிருக்கிறத பார்த்துட்டு நைட் டைம் எதுக்கு கூலிங் கிளாஸ் போட்டிருக்க அப்படின்ட்டு அவன்கிட்ட கேட்க, ஆக்சுவலி என் பக்கத்தில் உள்ள பொண்ணு ரொம்பவே டால் அடிக்கிறாளா, அதனால என் கண்ணுக்கு எதுவும் பாதிப்பு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக போட்டிருக்கேன் அப்படின்னு ஃபன்னியாக சொல்ல அவங்களும் சிரிச்சுக்கிட்டே ஓகே உன்னோட ஜோக் நல்லா தான் இருக்குது, கண்ணாடி போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்து ஒரு மேன் வந்து பேசுகிறான். அவன் ஸ்பானிஷ் லாங்குவேஜில் பேசுகிறான். என்ன பேசுகிறானே ஹீரோயினுக்கு புரியல. அவள் கையெல்லாம் பிடிச்சி கிஸ்லாம் பண்ணுறான். ஆனால் ஹீரோக்கு அந்த லாங்குவேஜ் நல்லா தெரிஞ்சிருக்கு. ஸோ அந்த பர்சன் கூட ஹீரோ நல்லா கம்யூனிகேட் பண்ணிகிட்டு இருக்கான். அடுத்து ஒரு பிளாக் லேடி ஹீரோவை பார்த்து வர ஹீரோயினுக்கு அந்த லேடியோட நேம் மறந்து போச்சு. ஐயோ ஒரு லேடி பிளாக்காக வராங்க, அவங்களோட நேம் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு அது யாருன்னு தெரிஞ்சிருச்சு. அவங்க பிரின்சஸ் அப்படின்னா அவங்க அரபிக் லாங்குவேஜில் பேசுகிறாங்க. அதே மாதிரி ஹீரோவும் பேசிக்கிட்டு இருக்கான். அப்போது ஃபஸ்ட் டான்ஸ் என் கூட ஆட வரியா அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்க இதை ஹீரோயின்ட்டு சொன்னதும் இல்லை நீ ஆடக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். பட் பிரின்சஸ் கேட்கும்போது நான் அதை ரிஜெக்ட் பண்ண முடியாதுங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு நான் போயே தான் ஆகணுங்கிற மாதிரி சொல்கிறான். இது சரிப்பட்டு வராது. டான்ஸ் ஆடும்போது அவனுக்கு ஐசைட் போன மேட்டர் வெளியே தெரிஞ்சிருச்சுன்னா அவனோட எனிமிஸ் யாரும் அதை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா பெரிய பிரச்சனையாயிருமே அப்படின்னு ஹீரோயினை இப்போ அதை நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம ட்ரிங்க் பண்ணிவிட்டு நீங்கள் டான்ஸ் பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கே சர்வன் பக்கத்தில் போகிற மாதிரி போயிட்டு கிளாஸ் தட்டி விடுறா. அதில் ஹீரோயின் விழுந்து அவளோட கையிலையும் கிராச்சஸ் ஆகுது. எல்லாரும் ஹீரோயினுக்கு அடிப்படத்தினால அவளை சுற்றி தான் நிற்கிறாங்க. ஹீரோக்கும் போகணுன்னு தோணுது. ஆனால் அவன் எந்த டைரெக்ஷனில் இருக்கா எங்கே இருக்கான்னு தெரில. ஸோ அந்த கூட்டத்தில் போய் அவன் தன்னோட கை நீட்ட ஹீரோயின் அவன் கையை பிடிச்சி எழுந்திக்கிறா. சரி என்ன பார்த்துட்டு இருக்க, போய் அவளுக்கு மெடிசன் அப்ளை பண்ணிவிடு அப்படின்னு சொல்லி 2 பேரையும் அனுப்புகிறாங்க. இதுதான் அவளோட பிளானும். ஸோ ரூமுக்கு வந்து அவன் மெடிசன் அப்ளை பண்ணிகிட்டு இருக்கா. ஹீரோவும் செம கோவத்தில் இருக்கான். நீ எதுக்காக உன்னோட கையை ஹர்ட் பண்ணிக்கிட்டேன்னு. அந்த டைம் நான் வேறு என்ன பண்ணுறது, நீ பிரின்சஸ் கூட டான்ஸ் ஆட போவேன்னு சொல்கிறேன். அந்த டைம் உன்னோட எனிமிஸ் யாரும் உன்னோட கண்டிஷனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அங்கே உள்ள எல்லாரோட பார்வையுமே ஓ மேலே தான் இருக்குது, அதனால தான் அப்படி பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். என்ன இருந்ததுனாலும் நீ அப்படி பண்ணியிருக்கக்கூடாது, என் கண்ணை மூடிட்டுனாலும் என்னால் டான்ஸ் ஆடி இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். நீ டான்ஸ் ஆடும்போது தெரியாமல் உன் கவுனில் மிதிச்சிருந்தேன்னா அப்போவே எல்லாருக்கும் சந்தேகம் வந்துடும்ல, அதான் நான் இப்படி பண்ணேன், அந்த சுச்சுவேஷனில் எனக்கு என்ன பண்ணணும்னா சரின்னு தோணுச்சோ அதுதான் பண்ணேங்கிற மாதிரி ஹீரோயின் ஜஸ்டிஃபை பண்ணுறா. எப்படி இருந்தாலும் நீ உன்னை ஹர்ட் பண்ணிக்கிட்டே தப்பு தான், இன்னொரு டைம் இந்த மாதிரி பண்ணாத, இந்த மாதிரி ஸ்டூப்பிடான பிளான்லாம் உனக்கு இன்னொரு டைம் வரவே கூடாது அப்படின்லாம் ஹீரோயின்ட்ட சொல்ல அவளுக்கும் இப்போ தான் அவனோட கேரிங் புரியுது. சரி எனக்கு புரியுது நீ என்ன கேர் பண்ணுறேன்னு, இப்போ நம்ம பார்ட்டி ஹாலுக்கு போகலாமா, எல்லோரும் நம்மளை தான் தேடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் மறுபடியும் ஹாலுக்கு போகிறாங்க. அங்கே போனது அந்த ஸ்பானிஷில் பேசினால அந்த மேன் மறுபடியும் வந்து ஹீரோ கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். என்ன சொல்கிறான் அப்படின்னு கேட்டால் அவன் இப்போ சண்டைக்கு கூப்பிட்டுட்ருக்கானா 1-on-1 ஃபைட்டுக்கு. அதை கேட்டதுமே ஹீரோயின் பயப்படுறா. ஆனால் அந்த ஹாலில் உள்ள எல்லாருமே அந்த ஃபைட்டை என்கரேஜ் பண்ணுறாங்க. இவனுக்கு வர வர திமிரு அதிகமாகிடுச்சு, நீ தான் அவனுக்கு ஒரு லெசன் டீச் பண்ணணும் அப்படின்னு ஹீரோ வேறு சண்டைக்கு போக சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோனை இதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்ட்டு நான் என் கண்ணை மூடிட்டே இந்த சண்டையை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூலிங் கிளாஸ்லாம் கழட்டி போடுறான். என்ன கண்ணை மூடிட்டே சண்டையா அப்படின்னு எல்லாரும் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயின்கிட்ட எனக்கு டேரக்ஷன் மட்டும் சொல்லு அப்படின்ட்டு சொல்ல ஹீரோயினும் சண்டை போடுறதுக்கு ஏற்றப்பல டேரக்ஷன்லாம் சொல்ல லாஸ்ட்டில் அந்த ஃபைட்லேயும் வின் பண்ணுறாங்க. ஸோ எல்லாருமே ஹீரோ கிளாப் பண்ணி அவனுக்கு விஷஸ் சொல்கிறாங்க. ஹீரோயினும் சந்தோஷத்தில் அவனை போய் ஹக் பண்ணிக்கிறா. ஹீரோ அந்த ஹாப்பினஸில் அவளை தூக்கி சுற்றுறான். வீட்டுக்கு வந்த பிறகு அவன் காயத்துக்கெல்லாம் மறந்து வச்சுட்டு நீங்கள் கண்ணை மூடிட்டு கூட சூப்பராக ஃபைட் பண்ணுறீங்க அப்படின்னு ஹீரோவை பாராட்ட அதுக்கு காரணம் நீ அங்கே இருந்ததால் தான் அப்படின்னு அவளை அப்ரிஷியேட் பண்ணுறான். அவளும் ஓகே இப்போ லேட் ஆகிடுச்சுல நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போகிறா. அப்போ அந்த சபார்டினேட் உங்ககிட்ட நான் இன்னொரு ஹெல்ப் கேட்க வேண்டியது இருக்குது, கமாண்டரோட இந்த நிலமை நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கிறது நல்லது, அதனால நீங்களே இங்கே ஸ்டே பண்ணி கமாண்டருக்கு கண்ணு தெரிகிற வரைக்கும் அவங்கள பர்சனல் கேர் பண்ணிக்க முடியுமாங்கிற மாதிரி கேட்க அதை நான் எப்படி பண்ண முடியும் அப்படின்னா எத்தனை நாள் ஸ்டே பண்ண வேண்டியது இருக்குங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்குறா. ஹீரோயின் எம்ப்ரெஸ் பண்ண வேண்டாம், ஃபஸ்ட்டு நீ டாக்டர் வீட்டுக்கு அனுப்பு அப்படின்னு ஹீரோயின் அனுப்பி விடுறான். பார்த்தா எங்கள் கமாண்டருக்கு பக்கத்து டேபிளில் இருந்த கிளாஸை கூட எடுக்க கஷ்டமாக இருக்குது. அதை பார்த்துட்டு ஹீரோயினும் கமாண்டருக்கு கண்ணு சரியாகிற வரைக்கும் நானே உங்களை டேக்கர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே ஸ்டே பண்ணுறா. அந்த டைம் அவளோட ஹஸ்பண்ட் அவளுக்கு கால் பண்ண அவளும் காலை கட் பண்ணி விடுறா.
இவளுக்கு பாவமே நானே கால் பண்ணால் என்னோட காலை கட் பண்ணுறாளா அப்படின்னு அவனோட மிஸ்ட்ரஸ் கூட பெட்டில் படுத்துக்கிட்டே ஹீரோயினை திட்டிகிட்டு இருக்கான். ஹீரோயின் நான் எங்கள் அம்மா கூட இருக்கேன், நீ உன் மிஸ்ட்ரஸ் கூட தானே இருக்க அப்படிங்கிற மாதிரி மெசேஜை போட்டிருக்கா. எங்கே அந்த பொண்ணு நீங்கள் ஏன் அவளுக்குலாம் கால் பண்ணுறீங்க, அவளாம் ஒரு ஆளா, என் கூட இருக்கும்போது அவளை பற்றி திங்க் பண்ணாதீங்க அப்படின்னு செடியூஸ் பண்ணுற மாதிரி பேச, நீ உன்னை என்ன நினச்சிட்டு இருக்க, அவ என்னோட ஒய்ஃப், நான் மட்டும் தான் அவளை திட்ட முடியும், இன்னொரு டைம் அவளோட ஹாஸ்பிட்டல் போய் ஏதாவது ப்ராப்ளம் பண்ணன்னு தெரிஞ்சிச்சு அப்புறம் நீ அவளை தான் அப்படின்னு அவளோட கழுத்து பிடிக்க அவளும் பயந்து போய் சாரி சொல்கிறா. கமலரை சாப்பிட கூப்பிட்டு வரும்போது அவனை பார்த்து அவள் சிரிக்கிறா. என்னாச்சுன்னு கேட்டால் நீங்கள் ட்ரெஸ்ஸை மாற்றி போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்ல அவனும் ஹீரோயின் முன்னாடியே பனியனை கழட்டி மாட்டுறான். ஐயோ நான் பார்க்கக்கூடாது தப்பு அப்படின்னு ஹீரோயின் திரும்பிக்கிறா. டேபிள் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு அவனுக்காக சூப் ரெடி பண்ணி கொடுத்துருக்கா. அதை அவனுக்கு எடுத்து கொடுத்து ஸ்பூனையும் கையில் கொடுத்து நீங்களே ஃபீட் பண்ணிப்பீங்களான்னு கேட்க, நான் என்ன 3 வயசு குழந்தை, எனக்கு இதெல்லாம் பண்ண தெரியுங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறான். சரி இன்றைக்கி எல்லாமே சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு எல்லாம் ஓகேவா அப்படின்னு கேட்டால், இல்லை இதான் ஃபஸ்ட் டைம் எனக்கு ஒரு பொண்ணு குக்கிங்கில் ஹெல்ப் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு அவனும் என்ஜாய் பண்ணி சாப்பிட்றான். அப்போ உனக்கு இது வரைக்கும் கேர்ள் ஃப்ரெண்ட்னு யாருமே இல்லையா அப்படின்னு கேட்க அவனும் இல்லைன்னு சொல்கிறான். கொஞ்சம் பாவம் தான் அப்படின்னு நினச்சிட்டு அப்புறம் அவனுக்கு சைட் டிஷ்ஷஸ்லாம் நிறைய இருக்கும்ல, அதெல்லாம் 1 பை 1 எடுத்து ஊட்டி விட்டுட்ருக்கா. அவனும் நல்லா இருக்குன்னு வாங்கி வாங்கி சாப்பிட்டு அப்புறம் பவுலில் கை வைக்க போக அவனோட கையை தட்டி விட்டுட்டு நீ என்ன 3 வயசு குழந்தைய கையை வச்சு சாப்பிட போகிற அப்படின்னு ஹீரோயினை அவனுக்கு ஃபீட் பண்ண போகிறா. அப்பா அவனும் அவளோட கையை பிடிச்சிட்டு ஸ்டிக்கில் உள்ளதை சாப்பிட்றான். அப்போது சிரிச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஏன் சிரிக்கிற, உனக்கு கண் பார்வை வந்துருச்சா அப்படின்னு ஹீரோயின் எக்ஸைட் ஆகுறான். அதெல்லாம் இல்லை, சாப்பாடு நல்லா இருக்கு அதான் என்ஜாய் பண்ணி சாப்பிட்றேன் அப்படின்ட்டு எப்போவாது இப்படி குருடனாக இருக்கிறது கூட நல்லா தான் இருக்குது, இந்த ட்ரீட்மெண்ட்லாம் நல்லா இருக்குன்னு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்புறம் அவகிட்ட ஹாஸ்பிட்டல் இருந்தால் நீ எவ்வளோ ஏர்ன் பண்ணுவ, எனக்காக இங்கே உன்னோட டைமை ஸ்பெண்ட் பண்ணுறல, நானும் அதுக்கு சேலரி கொடுக்கணும்ல, எவ்வளோ வேணும் அப்படின்னு கேட்க, ஓ அப்போ நீ எனக்கு சேலரி தெரியா, அப்போ சிங்கிள் பேமெண்ட்டாக ஒரு 10 மில்லியன் தந்துடுறேன் அப்படின்னு ஹீரோயின் விளையாட்டா கேட்க, ஓகே அங்கே உள்ள புக் செல்ஃபில் ஒரு பாக்ஸ் இருக்குல்ல, அந்த பாக்ஸ்க்குள்ளே ஒரு பேங்க் கார்டு இருக்கும், அதில் நீ கேட்ட அமௌண்ட் இருக்கும் அப்படின்னு பாஸ்வேர்ட்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். என்ன நீ பாஸ்வேர்ட்லாம் சொல்லிகிட்டு இருக்க, அப்போ உனக்கு பயமே இல்லையா, நான் அந்த கார்டில் வந்து எல்லா காசையும் எடுத்துட்டேன்னா அப்படின்னு ஹீரோயின் கேட்க, உனக்கு அந்த அமௌண்ட் பத்தலைன்னா உனக்கு இன்னொரு கார்டு வேணால் தரேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். என்ன நான்சென்ஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, எனக்கு அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனும் வீட்டில் உள்ள மற்ற வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறான். வீட்டை பெருக்கிறது, துடைக்கிறது, அப்புறம் துணியை வாஷ் பண்ணி காய போடுறது எல்லாத்தையும் அவன் தான் பண்ணிக்கிட்டு இருப்பான். இங்கே ஹீரோ ஒரு நல்ல ரெஸ்ட் எடுக்கிறான். அடுத்து தூக்கத்திலேருந்து முழிக்கும் போது அவனுக்கு அவனோட விஷன் மறுபடியும் கிடச்சிருச்சு. ஸோ அவனும் எக்ஸைட்மெண்ட்டில் ஹீரோயின்ட்ட சொல்கிறதுக்காக போகிறான். அவள் வீட்டில் உள்ள எல்லா வேலையும் முடிச்சுட்டு ரொம்பவே ஸ்வெட்டாக இருக்குது, அதனால ஷர்ட்டை கழுத்திட்டு வேறு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலாங்கிறதுக்காக ஷர்ட்டை கழுத்திட்டு நிற்க ஹீரோ உள்ள வர அவனை பார்த்தா ஆண் கத்துறான். அவனும் இப்போ கண்ணு தெரியாத மாதிரி ஆக்ட் பண்ண, நீ எதுக்காக இங்கே வந்துன்னு கேட்கும்போது அவனும் எனக்கு தாகமாக இருந்தது அதான் தண்ணி கேட்கலான்னு வந்தேன்னு சொல்கிறான். சரி நானே உனக்கு எடுத்து தரேன்னு சொல்லிட்டு போகும்போது கால் தட்டி அவள் பெட்டில் விழுறா. அவளை பிடிக்க போகிறேன்னு ஹீரோ அவன் மேலே விழ 2 பேருக்கும் ஒரு லிப் லாக் நடக்குது. நானே தண்ணி எடுத்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோ வைக்கப்பட்டு ஓடிடுறான். 2 பேருக்கும் தூக்கமே வர மாட்டேங்குது. ஹீரோயின் இது என்ன சீட்டிங்கா, நான் வர அவனை கிஸ் பண்ணிட்டேனே அப்படின்ட்டு அவன் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். ஹீரோ என்னையாவது ஹீரோயின் டிவோர்ஸ் பண்ணுவாளா அப்படின்ட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். இந்த டைம் ஹீரோனோட ஹஸ்பண்ட் அவங்க அம்மாவை மீட் பண்ண போகிறான், அதாவது ஹீரோனோட அம்மா. ஆனால் ஹீரோனோட அம்மா அவனை தான் தன்னோட பையன் நினச்சிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு புக்கெல்லாம் கொண்டு போய் கொடுத்து மீட் பண்ண போக அவங்களும் ரொம்பவே ஹாப்பியாக பையன் சொல்லிட்டு அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே உள்ள நர்ஸ்கிட்ட டாக்டர் சூவங்க அப்படின்னு கேட்க, டாக்டர் சூ இங்கே இல்லையே, அவங்களும் கொஞ்ச நாள் பார்க்க கூட செய்யலை அப்படின்னு சொல்ல அவனுக்கு இப்போ தான் சந்தேகம் ஸ்டார்ட் ஆகுது. அவன் என்கிட்ட நான் அம்மா கூட இருக்கேன்னு சொன்னான், ஆனால் இங்கே வரவே இல்லை, அப்போ அவன் என்னை சீட் பண்ணுறாளா அப்படின்ட்டு அவன் கோவத்தில் இருக்கான். ஹீரோயினுக்கு தான் கண் பார்வை வந்துட்டுல, ஸோ அவனே காய்கறி எல்லாத்தையும் கட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் வந்துட்டு இன்னும் உனக்கு விஷயம் வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவனும் ஆமான்னு சொல்கிறான். இவ்வளோ நாள் நீ என்ன பார்த்துக்கிட்டல, அதனால இன்றைக்கி நான் தான் எல்லாம் பண்ண போகிறேன் அப்படின்னு அவனும் சமையலுக்கு தேவையான எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்டு இருக்கான். இல்லை உனக்கு தான் இப்போ சரியாயிடுச்சுல, நான் கிளம்புறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் முடியாது, என்ன 1 hour வெயிட் பண்ணி எல்லாமே ரெடி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ ஹீரோயினுக்கு ஹஸ்பண்ட்கிட்டேருந்து கால் வருது. உனக்கு 1/2 மணி நேரம் தான் டைம், உடனே இப்போ எங்கள் வீட்டுக்கு வர, இல்லைன்னா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு அவளை மிரட்ட அவளும் பயந்துக்கிட்டே ஹீரோ கிட்ட நான் இப்போ உடனே போயாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா. வீட்டுக்கு வந்து அவள் கையெல்லாம் லாக் பண்ணிவிட்டு நீ என்கிட்ட போய் சொல்லியிருக்க, என் பின்னாடி இன்னொரு மேன் கூட நீ என்னை சீட் பண்ணுற அப்படிதானு சொல்லி அவளை அடிக்கலாம் செய்கிறான். அவளும் எத்தனை நாள் தான் இந்த கொடுமையெல்லாம் தாங்கிட்டு இருப்பா. ஸோ உனக்கு இது கஷ்டமாக இருந்தால் என்னை டிவோர்ஸ் பண்ணிடு அப்படின்னு சொல்ல, என்ன நீ டிவோர்ஸ் பற்றி பேசுறியா, நீ டேட்டின்னு தெரிஞ்சும் நான் அவனை மேரேஜ் பண்ணியிருக்கேன், அப்படிப்பட்ட என்ன தலைமையில தூக்கி வச்சு தாங்காமல் நீ இன்னொரு மேன் கூட ரிலேஷன்ஷிப் வச்சுருக்க, அதுவும் என் முதுக்கு பின்னாடி, என்ன ஒன்று சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கிஸ் பண்ணலாம் செய்கிறான். அவளும் தட்டி விடுறான். ரொம்பவே ஃபோர்ஸ் ஆகணும்னு ட்ரை பண்ண, இப்போ நீ விடுறியா இல்லை போலீஸ் கால் பண்ணவா அப்படின்னு ஹீரோயின் கேட்க, என்ன நீ போலீஸ் கால் பண்ணிடுவியா, அதுக்கப்புறம் என்ன நடக்குங்கிறது உனக்கு தெரியும் தானே, சரி நான் இப்போ சொல்கிறேன் கேளு, இது எல்லாத்தையுமே மறந்துடலாம், நான் வீக்லி ஒன்ஸ் உன்னோட அம்மாவை மீட் பண்ண போகிறேன், நமக்குள்ளே எல்லாமே நார்மலாக இருக்கும்,
அதுக்கு பதிலாக நீ அந்த மேனை நீ மீட் பண்ணவே கூடாது அப்படின்னு திரும்ப அவளோட வீக்னஸ் சொல்லி பேச அவளும் அம்மாக்காக சரின்னு சொல்கிறா. அவனுக்கும் ஹீரோயின் மேலே எந்த ரெஸ்பெக்ட்டுமே இல்லை. நீ டேட்டின்னு தெரிஞ்சாலும் நான் உன்னை என் கூடவே வச்சுருக்கேன் பார்த்தியா, எதுக்காகனா இந்த மாதிரி நீ எனக்கு கெஞ்சும் போது உன்னை நான் கண்ட்ரோல் பண்ணும்போது தான் எனக்கு அதோட சாட்டிஸ்ஃபேக்ஷனே வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு ஒரு சைக்கோத்தனமாக பேசிக்கிட்டு இருக்கான். அப்புறம் ஹீரோயின் எங்கே போனாலும் அவளுக்கு பின்னாடி ஸ்பையையும் அனுப்புகிறான். ஒரு மேன் இப்போவும் ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டு ஹீரோயின் வேற ஒரு மேனை மீட் பண்ணுறாளான்னு பார்க்குறதுக்காக. ஸோ இதை பார்த்துட்டு நர்ஸும் கோமா, இதெல்லாம் உன் ஹஸ்பண்டோட வேலை தானே, ஏன் அவன் இந்த மாதிரி காரியத்தெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு வந்து கத்த, இதெல்லாம் நம்ம பேசி ஒன்றும் மாற போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினும் சொல்கிறா. அப்போ வந்து அவள் கையில் உள்ள காயத்தை பார்த்துட்டு, இதுவும் ஹஸ்பண்ட் பண்ண காரியமா, நீ பேசாமல் கமெண்டர்கிட்ட ஹெல்ப் கேளேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இல்லை இல்லை அதெல்லாம் வேண்டாம், இந்த மேட்டரை பற்றி கமெண்டருக்கு எதுவும் தெரிய வேண்டாம், இது என்னோட ஃபேமிலி அஃபேர், நானே பார்த்துக்கிறேங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்கிறா. என்ன நீ இப்படி சொல்கிற, உனக்கும் கமெண்டர்கிட்ட ஃபீலிங்ஸ் இருக்குன்னு நினச்சேன், நீ பேசாமல் உன் ஹஸ்பண்ட் டிவோர்ஸ் பண்ணி கமெண்டரை மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு நர்ஸ் ஐடியா கொடுக்குறாங்க. அப்படியே நான் டிவோர்ஸ் பண்ணாலும் என்னால் கமெண்டரை மேரேஜ் பண்ணிக்க முடியாது, ஏன்னா நான் க்ளீனான பொண்ணு கிடையாது, அவனுக்கு பிரைட் ஃப்யூச்சர் இருக்குது, அதை நான் கெடுக்கக்கூடாதுங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்கிறான். நீ ஏன் அப்படி நினைக்கிற, இதை முடிவு பண்ண வேண்டியது கமெண்டர் தானே, அவனுக்கு நீ தகுதியா இல்லையாங்கிறத அவன் தானே டிசைட் பண்ணணும் அப்படின்னு நர்ஸ் 2 பேரையும் சேர்த்து வைக்கிற மாதிரியே பிளான் போட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் கமெண்டருக்கும் ஹீரோயினை பார்க்காம ரொம்ப நாள் ஆயிடுச்சே, அவள் எப்படி இருக்கான்னு தெரியலையே அப்படின்னு அவளை பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கான். அப்போது சபார்டினேட் வந்து அவங்ககிட்ட வீக்லி ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ண, இங்கே யாருக்கும் காயம்பட்டிருக்கா, யாரையும் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போக வேண்டியது இருக்கா அப்படின்லாம் கேட்க, எல்லாரும் நல்லா ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்காங்க, ஹெல்த்தியாக இருக்காங்க, ஸோ ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய அவசியம் இல்லைங்கிற மாதிரி சபார்டினேட் சொல்கிறான். இதை கேட்டதும் ஹீரோவோட ஃபேஸ் சேட் ஆகிடுது. அப்புறம் தான் சபார்டினேட்டுக்கும் ஞாபகம் வருது, இங்கே பக்கத்தில் ஒரு ஸ்கூல் இருக்குது, அந்த ஸ்கூல்லேருந்து நம்ம கேம்ப்க்கு ஒரு ரெக்யூஸ்ட் வந்துச்சு, என்னென்னா அவங்க ஸ்கூலில் போய் பசங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணுன்னு. அப்புறம் போகும்போது நமக்கு ஒரு பீடியாட்ரிஷியன் தேவைப்படுவாங்க, அங்கே பிள்ளைங்களோட ஹெல்த்தையும் நம்ம செக்அப் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் யாரையாவது ரெக்கமெண்ட் பண்ணுறீங்களான்னு கேட்க, ஹீரோ இதுக்காக தானே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தா. உடனே டாக்டர் சூவோட நேமை சொல்கிறான். ஓகே பாஸ், எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு வந்து சொல்கிறேன், நீங்களும் வரீங்க தானே அப்படின்னு கேட்க, கண்டிப்பாக நான் வராமலையா அப்படின்னு ஹீரோ எக்ஸைட்மெண்ட்டில் இருக்கான். ஹீரோயின் ஸ்கூலுக்கு போயிட்டு பசங்களுக்குலாம் செக்அப் பண்ணிகிட்டு இருக்கா. ஹஸ்பண்டோட ஸ்பையும் வெளியே நின்று வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பான். அவனுக்கு பாஸ்கிட்ட இருந்து கால் வருது, என்ன வேற மேன் யாரையும் மீட் பண்ணலாம் அப்படின்னு கேட்க, இல்லை யாரையும் அப்படி மீட் பண்ணல, இன்றைக்கி ஒரு ஸ்கூலுக்கு வந்திருக்காங்க, இங்கே சின்ன பசங்களுக்கு தான் செக்அப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அப்புறம் அவங்க மீட் பண்ணுறது எல்லாமே லேடிஸும் இந்த குழந்தைங்களையும் தான், வேற எந்த மேனும் அவங்க பக்கத்துலேயே வரலையே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரி அப்போ காவல் காத்ததெல்லாம் போதும், அதான் அந்த மேன் கூட எந்த டைஸும் இல்லைல்ல, ஸோ நீ வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு அவனும் இப்போ கிளம்புறான். இந்த டைம் தான் ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக ஹீரோ அந்த ஸ்கூலுக்கு வரான். இங்கே ஹீரோயின் அந்த பசங்களை எல்லாத்தையும் செக்அப் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த ஸ்கூலில் தான் அவன் ஹஸ்பண்டோட பையன் படிக்கிறான். அவனை பார்த்ததும், டேய் தம்பி நல்லா இருக்கியா, அவனோட ஆஸ்துமாலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு அவன்கிட்ட கேட்டால், அவன் கையில் வச்சுட்டு தனியாக அவன் மூஞ்சில் ஊற்றிட்டு, நீ எங்கள் அம்மாவை புள்ளி பண்ணலை, எனக்கு ஒன்று சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு திட்டிட்டு போகிறான். அவன் அப்படி ஹீரோயினை திட்டிட்டு போனாலும் பின்னாடி வர குட்டி போய் அவங்களுக்கு கர்ச்சிஃப்லாம் கொடுத்து, இதை வச்சு தொடச்சிக்கோங்க அப்படின்னு கொடுக்க, ஹீரோயினும் அவனை பார்த்து சிரிக்கிறான். சரி நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து உன்னை செக்அப் பண்ணுறேன் சரியா அப்படின்ட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போகிறான். அப்போது ஹீரோ அவங்க பார்த்ததும், ஹஸ்பண்டுக்கிட்ட ஆல்ரெடி ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் இவனை மீட் பண்ண மாட்டேன்னு, ஸோ ப்ராமிஸை பிரேக் பண்ணாமல் இருக்கிறது தான் எனக்கு நல்லது அப்படின்ட்டு நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன் அப்படின்ட்டு உள்ளே போகிறேன். அங்கே போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து பையனுக்கு செக் பண்ணுறான். அந்த குட்டி பையனோட நேம் ஜியோஜின். நீ ரொம்ப க்யூட்டாக இருக்க, அதே மாதிரி ஹார்ட் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது, சரி உன்னை ட்ரைனிங் செக்ஷனுக்கு கூப்பிட்டு போவா அப்படின்ட்டு வெளியே கூப்பிட்டு போனால் அங்கே ஹீரோ தான் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கான். அவனை பார்த்ததும் குட்டி போய் ஓடி போய் அப்பான்னு ஹக் பண்ணிக்கிறான். என்ன இவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்டே இல்லைன்னு சொன்னால் அப்புறம் எப்படி குழந்தை வந்துச்சு அப்படின்னு ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கான். அன்றைக்கி நைட்டு எனக்கும் ஹீரோயினுக்கும் ஒரு குழந்தை ஃபார்ம் ஆகிருந்தா இந்த மாதிரி தான் இருந்திருக்கும், பட் அவகிட்ட எந்த ரியாக்ஷனுமே இல்லையே, அப்போ இது எங்களோட குழந்தை இல்லை அப்படின்னு அவனும் கொஞ்சம் சேட் ஆகிறான். ஸோ அந்த பையன்கிட்டயே நான் உன் அப்பா தாடான்னு சொல்ல, அந்த பையன் எனக்கு தெரியும் நீங்கள் தான் என்னோட அப்பா அப்படின்னு அழலாம் செய்கிறான். அதை பார்த்துட்டு ஹீரோயினும் கோவப்படுறான். உங்கள் பையன் தானே உங்களை அப்பா அப்பான்னு சொல்கிறான், அதை கூட நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டீங்களா அப்படின்னு ஹீரோயின் கமெண்டர் மேலே கோவப்படுறான். உண்மையாகவே இது என்னோட பையன் இல்லை அப்படின்னு கமெண்டர் சொல்லிகிட்டு இருக்கும்போது அங்கே உள்ள டீச்சர் வந்து ஜியோஜினை காம் பண்ணுறாங்க, டே அழாத தம்பி அப்படின்ட்டு. அப்புறம் தான் ஹீரோயின் என்ன மேட்டர் அப்படின்னு டீச்சர்கிட்ட கேட்கும்போது, ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மிடில் ஏஜில் ஒரு பொண்ணு வந்து நைட் டைம் இந்த குழந்தைய வந்து இங்கே வச்சுட்டு போயிட்டாங்க, அதுவும் கேட் பக்கத்தில் வச்சுட்டு போயிட்டாங்க. இந்த குழந்தை பக்கத்தில் 10,000 ரூபாயும் வச்சுருந்தாங்க. எங்களுக்கும் இந்த குழந்தைய பார்க்க ரொம்ப பாவமாக இருந்துச்சு, அதனால நாங்களும் அந்த குழந்தைக்கு இந்த ஸ்கூல்லே அட்மிஷன் கொடுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி அப்புறம் ஜியோஜினோட அம்மா அவனை பார்க்கவே வரலையா அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. அந்த லேடியை பார்க்கும்போது அது அவங்க அம்மா மாதிரி தெரில, ஏஜானவங்க மாதிரி தான் இருந்தது, மேபி அது அவனோட பாட்டியாக இருக்கலாம், அவனோட அம்மா முகத்தை அவன் பார்த்ததே கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த ஃப்ளாஷ்பேக் கிளிப்பிங்கை காமிக்கும்போது அதில் ஹீரோயினோட அம்மா தான் அந்த குழந்தைய விட்டு வந்திருப்பாங்க. ஸோ அது ஹீரோயினோட குழந்தை தான், ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் பிறந்த குழந்தை. இப்போது ஹீரோயின் சாப்பிட்டுட்டே ஜியோஜினோட நிலைமை நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பா.
அவனோட பாட்டியே இப்படி கொடூரமாக விட்டுட்டு போனாங்க அப்படின்னு நினச்சி அதை பற்றி திங்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஹீரோ அவளோட டேபிளில் வந்து உட்காரான். சரி நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்ப போகிறான். அப்போது ஜியோஜினும் அங்கே வந்து நானும் உன் கூட சாப்பிடலாமா அப்படின்னு கேட்க ஹீரோயினும் அவனுக்காக அதில் உட்கார்றா. அவன் இன்னுமே கமாண்டரா அப்பா அப்பான்னு தான் கூப்பிட்டுட்டு இருக்கான். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன்ல தம்பி, நான் உன்னோட கமாண்டர், உன்னோட அப்பா கிடையாது அப்படின்னு சொல்ல அதை கேட்டு அந்த பையனும் அப்செட் ஆகிட்டு, பார்த்தீங்களா டாக்டர் எங்கள் அப்பாவே என்ன வேண்டான்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டு ஃபீல் பண்ண, நீ எதுக்கும் worry பண்ணாத, இந்த டாக்டருக்கும் ஒன்று தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு ஹீரோயின் பேச, அப்போ டாக்டர் நீங்கள் என்னோட அம்மாவாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்க, சரி ஓகே இன்னைக்கு ஒன் டே நான் உனக்கு அம்மாவாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. அதே மாதிரி ஹீரோவும் இன்னைக்கு ஒன் டே நானும் உனக்கு அப்பாவாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் டே ஃபேமிலியாக இருக்க டிசைட் பண்ணுறாங்க. அப்போது அந்த பையனும் என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அம்மாவுக்கு சாப்பாடு எடுத்து ஊட்டலையா அப்படின்னு கேட்க ஹீரோவும் அவளுக்கு எடுத்து சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்புறம் ஃபேமிலியாக பிக்னிக் போனால் எந்த மாதிரி என்ஜாய் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி அந்த பையன் கூட 2 பேருமே நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. போகும்போது ஹாப்பியாக ரொம்பவே ஜாலியாக 2 பேருக்கும் பாய் சொல்லி அனுப்புவான். பட் அவங்க போனதுமே உட்காந்து அழ ஆரம்பிச்சிடுறான். ஏன்னா அவன் பேரண்ட்ஸ் ரொம்பவே மிஸ் பண்ணுறான். வெளியே வந்த பிறகு கமாண்டர் ஹீரோயின்ட்ட பேசுறதுக்காக ட்ரை பண்ணுறான். அவளும் என்னன்னு கேட்க, நீ என்னை அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அப்படிலாம் எதுவும் இல்லை, டைம் ஆகிட்டே இருக்கு அதனால கிளம்புறேன்னா அப்போவும் அவாய்ட் பண்ண தான் பார்க்குறான். ஹீரோ டக்குன்னு உன்னோட லைஃப் எப்படி போயிட்டுருக்கு, உன் ஹஸ்பண்ட் கூட நீ ஹாப்பியாக இருக்கியான்னு கேட்க, அது என்னோட பர்சனல் மேட்டர், அதை பற்றி நான் ஏன் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணணும்னு ஹீரோயின் கேட்குறா. நான் உன்னை லைக் பண்ணுறேன்னு சொன்னா அப்படின்னு ஹீரோ சொல்ல, கமாண்டர் என்னை பற்றி தப்பாக நினச்சிட்டு இருக்கீங்க, நான் ஒன்றும் கேஷுவலான பொண்ணு கிடையாது, என் ஹஸ்பண்ட் என்ன சீட் பண்ணாங்கிறதுக்காக நானும் அவனை மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்னு அவள் கோவமாக பேசுகிறா. எனக்கு உன்னோட கோவம் புரியுது, எனக்கு இது மாரலுக்கு அகைன்ஸ்டானதுன்னு தெரியுது, இருந்தாலும் என்னோடய ஃபீலிங்ஸ் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. நீ என் வீட்டை விட்டு வந்த பிறகு நான் உன்னை பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இன்றைக்கி இங்கே உன்னை வர வச்சது கூட நான் உன்னை அவ்வளோ மிஸ் பண்ணுறேன், உனக்காக வெயிட் பண்ணவும் நான் தயாராக இருக்கேன். நீ உன் ஹஸ்பண்டை டிவோர்ஸ் பண்ணிட்டேன், நான் உனக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன். உனக்கு என்ன லைட்டாக கூட பிடிக்கலையா, எப்போவாவது ஒரு மூமெண்ட்லையாவது உனக்கு என்ன பிடிச்சிருந்தா அப்படின்னு கேட்டு ப்ரப்போஸ் பண்ண, ஹீரோயினுக்கு அவங்க அம்மா தான் ஃபஸ்ட்டு முக்கியம். ஸோ அம்மாக்காக ஹஸ்பண்டை விட்டு டிவோர்ஸ் பண்ண முடியாது. அதனால ஹீரோயினும் இல்லைன்னு சொல்கிறான். ஜஸ்ட்டு ஒரு செகண்ட் கூட உனக்கு என்ன பற்றின தாட்ஸ் வரலையா அப்படின்னு ஹீரோ திரும்ப கேட்க, எனக்கு வரல, இனியும் வரப்போகிறது கிடையாது. நான் என் ஹஸ்பண்டை தான் லவ் பண்ணுறேன். எனக்கு நீங்கள் லாஸ்ட் டைம் ஹெல்ப் பண்ணதுக்காக நான் உங்களை ஃப்ரெண்டாக தான் பார்க்குறேன். அப்புறம் நம்ம 2 பேருக்குள்ளே எதுவும் கிடையாது. எனக்கு உங்கள் மேலே ஃபீலிங்ஸ் எப்போவுமே வராது அப்படின்னு சொல்ல, ஹீரோ வெக்ஸ் ஆகிட்டு, சரி ஓகே இனி நீயே என்னை பார்க்கணுன்னு ஆசைப்படுற வரைக்கும் நான் உன் முன்னாடி வர மாட்டேன், நான் இனி உன் லைஃப்பில் டிஸ்டர்ப் பண்ணவும் மாட்டேன், நீ என்னை எங்கேயுமே என்னை பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு ஹீரோ போகிறான். ஹீரோயின்கிட்ட அவன் கொடுத்த இம்ப்ரெஷனை வச்சு அவளுக்கும் அவங்க மேலே கொஞ்சம் ஃபீலிங்ஸ் இருக்கும். பட் அவளால் அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் அவங்க அம்மாவை பார்க்க போகிறா. அவங்க அம்மாக்காக கஞ்செல்லாம் ரெடி பண்ணி கொண்டு போய் கொடுக்க, அவங்க அம்மாவுக்கு இவளை யாருன்னே அடையாளம் தெரியல, கஞ்செல்லாம் கொட்டி விடுறாங்க. நான் இதை ரெடி பண்ணுறதுக்காக 3 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு எப்போ தான் நான் அவங்க பொண்ணுன்னு தெரிய போகுது, நான் எவ்வளோ நாள் இந்த அப்யூஸ்லாம் தாங்கிட்டு இருக்கணும் அப்படின்னு ஹீரோயின் வெக்ஸ் ஆகிட்டு பேச, அவங்க அம்மா நீ என் பையனை பற்றி என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கியா, ஓடிங்க இருந்து அப்படின்னு அவளை விரட்டி விடுறாங்க. இந்த சைட் ஹீரோ ஒரு பக்கத்தில் சோகமாக உட்காந்து ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருக்கான். என்னாச்சுன்னு கேட்கும்போது அவளுக்கு என்ன பிடிக்கல, இது எல்லாம் என்னோட தப்பு தான் அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கான். உங்களை ஒரு பொண்ணு ரிஜெக்ட் பண்ணிட்டா, அது யாருன்னு சொல்லுங்கள் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சபார்டினேட் கேட்க, இது எல்லாம் என்னோட தப்பு தான், நான் லைக் பண்ணக்கூடாத ஒரு பர்சனை லவ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி ட்ரிங்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ சபார்டினேட்டுக்கு ஒரு மெசேஜ் வருது, உங்கள் அப்பா சீஃப் கமாண்டர் உங்களை மீட் பண்ணணும்னு கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி, ஹீரோவும் ஆர்டர் மீறக்கூடாதுங்கிறதுக்காக அப்பாவை பார்க்க போகிறான். ஹீரோவோட போஸ்டிங் கமாண்டர், அவங்க அப்பா சீஃப் கமாண்டராக இருப்பாங்க. அந்த பிளேஸில் தான் ஆல்ரெடி ஹீரோவோட ஃபியான்சின்னு ஒரு பொண்ணை பார்த்துருப்போம்ல, அவளும் வந்திருப்பா. அவளோட நேம் மிஸ் ஜியாங். அவங்க அப்பா பையன் ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்க பார்த்து திட்டுறாங்க. இந்த டைம் அவங்க ட்ரிங்க் பண்ணுற டைமா, நமக்கு எப்போ வேணால் மிஷின் வரலாம், இந்த போஸ்டிங்கில் உட்காந்து இந்த வேலையெல்லாம் பார்க்கக்கூடாது, இன்னொரு டைம் ட்ரிங்க் பண்ணுன்னு தெரிஞ்சிச்சு அப்புறம் இந்த போஸ்டிங் விட்டு ஒன்று தூக்கிடுவேன் அப்படின்லாம் மிரட்டுறாங்க. அடுத்து மேரேஜை பற்றியும் பேசுகிறாங்க. ஒன்று டிசிப்ளின் பண்ணுறதுக்கு ஒரு பொண்ணு இல்லைங்கிறதுனால தான் நீ இப்படி ஆட்டம் போடுற, இவ உன்னோட ஃபியான்ஸ் தானே, இனி நெக்ஸ்ட்டு நீ எந்த பார்ட்டிக்கு போனாலும் மிஸ் ஜியாங்க உன் கூட கூப்பிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்ல, அவனை அதை அக்செப்ட் பண்ணிக்கிறான். ஹீரோயின் ஹஸ்பண்ட் கால் பண்ணி, இன்னைக்கு ஈவினிங் எனக்கு ஒரு பிஸ்னஸ் மீட்டிங் இருக்குது, அதுக்கு நீ என் கூட வரணும், நான் அட்ரஸ் சொல்கிறேன், ரெடி ஆகிட்டு வந்துரு அப்படின்னு சொல்ல, இது வரைக்கும் நான் ஒரு மீட்டிங் கூப்பிட்டு போனதில்லை, இப்போ என்ன அப்படின்ட்டு கேட்க, வரணும்னு சொன்னால் வா, அதில் கொஸ்டின்லாம் கேட்கக்கூடாது, இனி எல்லா மீட்டிங்க்கும் நான் ஒன்று தான் கூப்பிட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸ் சொல்கிறான். ஹீரோயினும் ரெடி ஆகிட்டு அந்த பிளேஸில் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா. ஹஸ்பண்ட் வரதுக்கு முன்னாடியே அங்கே ஹீரோவும் அவனோட ஃபியான்சியும் தான் வராங்க. மிஸ் ஜியாங் அங்கே ஹீரோயினை பார்த்ததும், இங்கேயும் இவனை செடியூஸ் பண்ணுறதுக்காக வந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி அவகிட்ட சண்டைக்கு போகிறேன். லாஸ்ட்டில் இப்போ அவன் பக்கத்தில் நிற்கிற தகுதி எனக்கு மட்டும் தான் இருக்குது, இனி நான் உன்னை கமாண்டர் பக்கத்துலேயே பார்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் திட்டிகிட்டு போகிறான். எங்கள் ஹஸ்பண்டும் வரேன், ஹஸ்பண்ட் வந்து உள்ளே போகலாம் அப்படின்ட்டு கூப்பிட்டு போக, ஹீரோயின் இந்த மீட்டிங் எதுக்காகன்னு கேட்கும்போது, கிளைண்ட்டுக்கு டன் கணக்கில் நம்ம கம்பெனியோட ரப்பர் தேவைப்படுது, ஏன்னா அப்ராட்டில் அதுக்கான தட்டுப்பாடு அதிகமாக இருக்கிறதுனால
நம்ம ப்ரைஸை நெகோஷியேட் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கோம், அதனால தான் உன்னை கூப்பிட்டு வந்திருக்கேன், இனி இதெல்லாம் பழகிக்கோ, இதே மாதிரி அடிக்கடி உன்னை கூப்பிட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனால் தான் தெரியுது அந்த மீட்டிங்கே ஹீரோ கூட தானே. என்ன இவன் இவ்வளோ நாள் ஹீரோ பின்னாடி சுற்றிட்டு இருந்தா அதுக்குள்ளே வேற ஒரு மேன் கூட வரலை அப்படின்னு ஹீரோயினை பார்த்து ஷாக் ஆகிட்டு இருக்க. வந்தவொடனே இது என்னோட ஒய்ஃப் சூயுன் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். என்ன இவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு ஜியாங்க்கு அடுத்த ஷாக்கு. மிஸ் ஜியாங்க்கு என்னோட ஒய்ஃபை தெரியுமா, என் ஒய்ஃப் அந்தளவுக்கு வெளியே போக மாட்டா, எங்கே பார்த்துருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க வர, அவளும் உங்களுக்கு ரீசெண்டாக கல்யாணம் ஆச்சு அப்படின்ட்டு கேட்க, இல்லையே எங்களுக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆகுதுன்னு சொல்லு. அப்போ அவளுக்கு ஹஸ்பண்ட் இருக்கும்போதே தான் கமெண்டரை வந்து செடியூஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்கிற கோவத்தில் ஹஸ்பண்ட் முன்னாடி எல்லா உண்மையும் சொல்ல போகிறா. பட் ஹீரோ அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு பர்சனல் மேட்டர் இங்கே வச்சு பேச வேண்டாங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். அந்த டைம் அவனுக்கும் கால் அட்டன் பண்ணுறதுக்காக வெளியே போகிறான். இங்கே மிஸ் ஜியாங் உனக்கு இதெல்லாம் தெரியுமா, அவளுக்கு ஹஸ்பண்ட் இருந்திருக்கான், அவளுக்கு மேரேஜ் ஆயிருக்கு அப்படின்னு உனக்கு சீரியஸ் பண்ணியிருக்கா, இப்போ கூட நீ அவளுக்காக தான் பேசிகிட்டு இருக்கேன்னு ஹீரோ மேலே கோவப்படுறா. ஹீரோவும் இது எல்லாம் பாஸ்டில் நடந்தது, என்னோட பாஸ்ட் உனக்கு பிடிக்கலன்னா எப்போ வேணால் நம்ம மேரேஜை கேன்சல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்ல, என்ன மேரேஜ் கேன்சல் பண்ணிடுவியா, அதெல்லாம் வேண்டாம் நீ தான் இதை பாஸ்ட்னு சொல்லிட்டல, இனி பாஸ்ட்டை பற்றி எதுக்கு பேசணும், அதனால இந்த மேட்டரை எப்படியே விட்டுறேன், அவங்ககிட்ட சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேட்டரை அப்படியே செட்டில் பண்ணுறாங்க. வந்ததும் அவனும் அதை தான் கேட்குறான், எது என் ஒய்ஃபை பற்றி சொன்னீங்களே, இல்லை உங்கள் ஒய்ஃப் அழகாக இருக்காங்கன்னு சொன்னேன், அதனால பத்திரமா பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்ல அவனும் அதை காம்ப்ளிமெண்ட்டாக அக்செப்ட் பண்ணிக்கிறான். அடுத்த ஹீரோ கிட்ட இதான் எங்களோட கொட்டேஷன் அப்படின்ட்டு கொடுக்க, ஹீரோவும் எங்களுக்கு ரப்பர் டன் கணக்கில் தேவைப்படுது, அதனால கொஞ்சம் டிஸ்கவுண்ட் கொடுத்தா நல்லா இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த கொட்டேஷனை பார்த்துட்டு இருக்கான். மிஸ் ஜியாங்க்கு இவ்வளோ பெரிய மேட்டர் கையில் சிக்கியிருக்கு, அதனால இதை வச்சு எப்படியாவது ஹீரோயினை அட்டாக் பண்ணணும்ல, அதனால சும்மா இருக்க முடியாமல் அவள் ஹஸ்பண்டுக்கே மெசேஜ் அனுப்பிவிடுறா. உன்னோட ஒய்ஃப்க்கும் கமெண்டருக்கும் அஃபேர் இருந்தது அப்படிங்கிற மாதிரி மெசேஜை தட்டி விட, அவனும் அதை பார்த்துட்டு அப்போ சூயும் என்னை சீட் பண்ணது இவன் கூட சேர்ந்தானா அப்படின்னு கோவத்தில் அவனை இரிட்டேட் பண்ணுறதுக்காக ஹீரோயினுக்கு சாப்பாடெலாம் எடுத்து வச்சுட்டு, நல்லா சாப்பிட்டு, நேற்று நைட்டுக்கு அப்புறம் ரொம்ப டயர்டாக இருப்பல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவகிட்ட அஃபெக்ஷனேட்டாக இருக்கிற மாதிரி காமிச்சிக்கிறான். அவளும் நேற்று நைட்டு ஒன்று நடக்கலே, இல்லை நீ வெக்கப்படாத, எனக்கும் டயர்டாக இருக்குது, நல்லா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு எடுத்து வச்சுட்டு இருக்கான். கமாண்டர் அந்த நைட் சீனெல்லாம் இமேஜின் பண்ணி பார்த்துட்டு கடுப்பாகிட்டு இருக்கான். மிஸ் ஜியாங்கும் உங்களை பார்க்க எனர்ஜெட்டிக்காக தெரியுதே, அப்போ உங்கள் ஒய்ஃப் நீங்கள் நல்லா சாட்டிஸ்ஃபை பண்ணிடுவீங்க அப்படி தானே அப்படின்ட்டு தேவையில்லாமல் பேச, ஹீரோவும் இதெல்லாம் நீ ஏன் பேசுகிற அப்படின்ட்டு கோவப்படுறான். அதுக்கு என்ன, மிஸ் ஜியாங் கேட்டது நல்ல கொஸ்டின் தான், அதுக்கு ஆன்சர் என்னோடய ஒய்ஃப் தானே பண்ணணும், நான் உன்னை நல்லா சாட்டிஸ்ஃபை பண்ணனா அப்படிங்கிற மாதிரி அவகிட்ட கேட்க, ஹீரோவும் நம்ம பிஸ்னஸை பற்றி பேசலாமா அப்படின்ட்டு கேட்குறான். நீங்கள் என் ஒய்ஃப்க்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், அவள் இப்போ ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஏன் இடையில பேசுகிறீங்க, இப்போ நீ ஆன்சர் பண்ணு, நான் உன்னை சாட்டிஸ்ஃபை பண்ணனா இல்லையா அப்படின்னு அவள் கையெல்லாம் பிடிச்சி டைட் பண்ண, அவளும் ஆமான்னு சொல்கிறான். கமெண்டரால் எதுவுமே பண்ண முடியலங்கிற கோவத்தில் அவன் கையில் உள்ள கிளாஸை அவனே உடைக்கிறான். அவனால் இனி இதெல்லாம் கேட்டுட்ருக்க முடியாது அப்படிங்கிறதுனால, நீங்கள் சொன்ன அமௌண்ட்டே ஓகே, நம்ம எப்பவுமே கான்ட்ராக்ட் சைன் பண்ணலாம் அப்படின்ட்டு கமெண்டர் சொல்லிடுறான். சாரி, நான் சடனாக என்னோட மைண்டை சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன், நான் கோட் பண்ண அமௌண்ட்டோட 50% எக்ஸ்ட்ராவாக இன்க்ரீஸ் பண்ணுறேன், அந்த ப்ரைஸ் உங்களுக்கு ஓகேனா மட்டும் நம்ம கான்ட்ராக்ட் சைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் இந்த 50%னா 300 மில்லியன் எக்ஸ்ட்ரா பே பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்ட்டு அவள் கேட்க, நீ என்ன உன் லவருக்கு ஏன் முன்னாடி சப்போர்ட் பண்ணுறியா, வீட்டுக்கு வா உனக்கு இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு, இந்த இன்க்ரிமெண்ட்டுக்கான ரீசன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவங்களோட அஃபேரை மென்ஷன் பண்ண, கமெண்டரும் டீல் ஓகேன்னு கான்ட்ராக்ட் வாங்கி சைன் பண்ணுறான். அதுவும் 1 பில்லியன் அமௌண்ட் எக்ஸ்ட்ராவாக போட்டு வெளியே வந்தது ஹீரோயின்ட்ட மொபைலை பிடிங்கி, நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு கமெண்டருக்கு மெசேஜ் அனுப்புகிறான். நீ ஏன் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க, நீ சைக்கோவா அப்படின்னு ஹீரோயின் கிட்ட, நீ என் பின்னாடி சீட் பண்ணது மட்டும் இல்லாமல் என் முன்னாடி உட்காந்து அவங்க கூட ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு நீ எத்தனை டைம் அவங்க கூட பெட்டை ஷேர் பண்ண அப்படின்னு கேட்க, எங்களுக்குள்ள அப்படி எதுவுமே நடக்கலன்னு ஹீரோயின் சொல்கிறா. ஒன்றுமே நடக்காமலாம் உனக்காக அவன் 1 பில்லியன் ஸ்பெண்ட் பண்ணுவான் அப்படின்ட்டு ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ண, அவளும் நீ தான் என்ன டேட்டின்னு சொல்லியிருக்கேன், என்ன டச் பண்ண மாட்டேன்னு சொன்னால இப்போ இருக்காக என் பக்கத்தில் வர அப்படின்னு அவளும் அவன்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக நைஃப் எடுத்து காமிக்கிறான். நீ என்ன அவனுக்காக என்னையும் கொள்ள துணிஞ்சிட்டியா, வா குத்து அப்படின்னு சொல்லிட்டு அவன் நெஞ்சுக்கிட்ட வைக்க, அவள் டக்குன்னு எடுக்கும்போது அவனோட கையில் கட்டாயிடுது. நம்ம டிவோர்ஸ் பண்ணிடலாம், என்னாலையும் உன்கிட்ட இருக்க முடியாது அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, பலார்னு அவன் கணத்தில் வைக்க அவள் அப்படியே மயங்கி விழுறான். கண்ணு முழிச்சு பார்க்கும்போது அவள் கழுத்தில் லேசை மாட்டி கையெல்லாம் கட்டி போட்டிருக்கான். வாயில் உள்ள துணியை எடுத்ததும், நான் உங்ககிட்ட டிவோர்ஸ் கேட்டேன், எனக்கு டிவோர்ஸ் வேணும்னு சொல்ல, நீ இன்னும் உன்னோட நிலைமையை புரிஞ்சிக்கலையா, இப்படி பார்க்கும்போது நீ எனக்கு டார்க் மாதிரி தெரியற, நான் என்ன தரணும் அதை தான் நீ சாப்பிடணும் அப்படின்னு சிப்ஸ் எடுத்து ஊட்டி விடுறான். அவள் சாப்பிட மாட்டேங்கிறான். நீ இப்படியே பட்னி கிடந்து செத்தாலும் பரவாயில்ல, ஆனால் கமெண்டர் கூட ஒன்று சேர விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டு போயிடுறான். லாஸ்ட் டைம் கமெண்டரை செக் பண்ணும்போது கமெண்டரும், நீ எப்போ என்ன பார்க்கணுன்னு ஆசைப்பட்டியா அப்போ தான் நான் முன்னாடி வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான்ல, இப்போ நான் அவனை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. லேட்டர் வந்து ஹீரோயினை செக் பண்ணி பார்க்கும்போது அவள் மயங்கி போய் கிடக்குறா. என்ன இருக்கும் அப்படின்னு அவசரமாக ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறான். அங்கே டாக்டரும் செக்கப்லாம் முடிக்கிறாங்க. ஹீரோயின் கண்ணு முழிக்கும் போது, எனக்கு ஒரு பக்கம் செஸ்ட்டில் ரொம்ப பெயினாக இருக்குது அப்படின்ட்டு கேட்க, டாக்டரும் நீங்கள் அன்கான்சியஸாக இருக்கும்போது நாங்கள் எக்ஸ்ரே எடுத்து பார்த்தோம், உங்களுக்கு அட்வான்ஸ் லெவலில் ப்ரெஸ்ட் கேன்சர் இருக்குது, எங்களோட ரெக்கமெண்டேஷன் நீங்கள் உங்கள் லெஃப்ட் சைடு ப்ரெஸ்ட்டை நீங்கள் ரிமூவ் பண்ணணும், இல்லைனா உங்கள் உயிருக்கே இதை ஆபத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோனால இது நம்பவே முடியல. ப்ளீஸ் டாக்டர், இதுக்கு வேறு ஏதாவது வழி இருக்கா அப்படின்ட்டு கேட்க, உங்கள் ஒய்ஃப் உயிரோட வேணும்னா
நீங்கள் ப்ரெஸ்ட் ரிமூவ் பண்ணுறது தான் கரெக்ட் டிசிஷனாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்லிடுறாங்க. ஹீரோயின் கிட்டே நீ எதுக்காகவும் கவலைப்படாத, நீ அப்படியே ப்ரெஸ்ட் ரிமூவ் பண்ணாலும் நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், நான் உன் கூடவே இருப்பேன் அப்படின்லாம் சொல்கிறான். ஹீரோயினாலே இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இல்லை எனக்கு ப்ரெஸ்ட் கேன்சர் கிடையாது, நான் வேறு ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். சரி ஓகே நம்ம வேறு ஹாஸ்பிட்டலில் போய் மறுபடியும் செக் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அவனும் அவ கூட சேர்ந்து நிறைய ஹாஸ்பிட்டலில் அப்புறம் பார்க்குறாங்க. எல்லாருமே அது ப்ரெஸ்ட் கேன்சர், நீங்கள் ஒரு சைடு ப்ரெஸ்ட்டை ரிமூவ் பண்ணியே ஆகணும், இல்லைனா இந்த லைஃப் த்ரெட்னிங்காக இருக்கும் அப்படின்லாம் சொல்லி எல்லாருமே ஒரே சொல்யூஷன் தான் கொடுக்குறாங்க. அப்படியே அவங்க சொல்கிற மாதிரி ஒன் சைட் ப்ரெஸ்ட்டை ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் நான் நார்மல் பொண்ணு மாதிரி இருக்க மாட்டேனே அப்படின்னு ஹீரோனுக்கு வருத்தமாக இருக்குது. அந்த டைம் அந்த ஹாஸ்பிட்டலில் நிறைய மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் எல்லாமே ஓடிக்கிட்டு இருக்காங்க. இவங்களாம் இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, அப்போ கமாண்டர் இங்கே தான் இருப்பானா அப்படின்னு நினச்சிட்டு அங்கே உள்ள அந்த நர்ஸ்கிட்ட என்ன மேட்டர்னு கேட்கும்போது ஒரு ஆஃபீஸருக்கு ரொம்ப காயப்பட்டிருக்கு, அவங்களுக்கு தான் ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு, ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் இருக்காங்க அப்படின்லாம் சொல்கிறத கேட்டதும் ஹீரோயின் கொஞ்சம் பயமாக இருக்குது, அது ஒருவேளை கமாண்டராக இருப்பானோ அப்படின்ட்டு. ஸோ அவளும் பார்க்க போகிறா, அங்கே ஸ்ட்ரெச்சரில் அந்த மேன் இறந்துட்டான் அப்படின்னு பாடியை வச்சுருக்காங்க. பக்கத்துலேயே எப்பவும் கமாண்டர் கூட இருக்கிற மேனும் இருக்கிறத பார்த்ததும் அப்போ இது கமாண்டர் தான் அப்படின்னு நினச்சிட்டு அங்கே போய் உட்காந்து அழுதுட்டு இருக்கா. அப்போ தான் கமாண்டர் அந்த பிளேஸ்க்கு வரான். சூயுன் அப்படின்னு அவளை கூப்பிட்டு வெளியே போயிட்டு, நீ எதுக்கு அங்கே உட்காந்து அழுதுட்டு இருந்த, அந்த மேன் நான் நினச்சிட்டேன், நான் செத்துன்னு நினச்சி தானே அழுதேன், அப்புறம் எதுக்கு என் மேலே ஃபீலிங்ஸ் இல்லைன்னு சொல்கிறேன், என்ன லைக் பண்ணலன்னு சொன்னேன், ஆனால் திரும்ப எனக்காக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்க அவள் இப்போ அவனை கிஸ் பண்ணுறான். இதுக்கு என்ன மீனிங்னு தெரிஞ்சு தான் பண்ணுறியா அப்படின்னு கேட்க ஹீரோயின் மறுபடியும் அவனை கிஸ் பண்ணுறான். நானும் உமனாக எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், ஒன் டே தான் இவனுக்கு உமனாக இருக்க முடியும்னாலும் நான் இந்த டிசிஷனுக்காக ரெக்ரெட் பண்ண மாட்டேன் அப்படின்னு அவங்க கூட வீட்டுக்கு போகிறா. அப்புறம் 2 பேரும் ஒன்றா இருக்காங்க. நெக்ஸ்ட் டைம் மார்னிங் ஹீரோயின் முடிச்சதும் கிளம்பிட்டா. ஹீரோ முடிச்சு பார்க்கும்போது அவள் இல்லை, அவளோட நம்பருக்கு கால் பண்ணால் சுவிட்ச் ஆஃப்னு வருது. ஸோ அவனோட ஆளுக்கு கால் பண்ணி டாக்டர் சூரியனை பற்றி விசாரி அப்படின்னு சொல்கிறான். இங்கே ஹீரோயினும் தனியாக ஒரு பிளேஸில் போய் உட்காந்துட்டு நல்லா திங்க் பண்ணி ஃபைனலாக இந்த சர்ஜரியை பண்ணிக்கலாங்கிற டிசிஷனுக்கு வந்துட்டா. ஸோ டாக்டருக்கு கால் பண்ணி நான் அந்த சர்ஜரியை பண்ணிக்க போகிறேன், அதுக்காக நீங்கள் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்கிறா. அடுத்து தன்னோட ஹஸ்பண்டுக்கு மெசேஜில் நான் இந்த சர்ஜரியை பண்ணிக்க போகிறேன், சர்ஜரி முடிஞ்சதும் நம்ம 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணிக்கலாங்கிற மாதிரி சொல்கிறா. அடுத்த கட்டில் இந்த குட்டி பையன் ஜியோஜினை காமிக்கிறாங்க. அப்பா அம்மா போனது ரிட்டன் அவனை பார்க்கவே இல்லை. ஸோ அவனும் அவங்கள நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ அந்த மிஸ்ட்ரஸோட குழந்தை ஒரு பேபி இருக்கும்ல, அவன் நீ உன் அம்மா அப்பாவை மிஸ் பண்ணுறியா அப்படின்னு கேட்க, ஆமாம் நான் எங்கள் அப்பாவை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொன்னது. ஓகே நான் ஒன்று உங்கள் அப்பா கிட்ட கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஒரு கம்பி மேலே ஏற்றி விட்டுட்டு நீ இங்கேருந்து கீழே குதி உங்கள் அப்பாவை பார்க்க கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்ல அவனும் குட்டி பையன் தானே, ஸோ குதிச்சு அப்பாவை பார்த்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு கீழே குதிக்க போகிறான். ஸோ அவன் குதிக்கிற டைம் கரெக்டாக கமெண்ட்ரு போய் அவனை பிடிச்சிடுறாங்க. நீ ஏன் இப்படி மேலேருந்து குதிச்ச, உன் கால் உடஞ்சிடாதா அப்படின்னு அவன்கிட்ட கத்த. அப்பா நான் உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணப்பா அப்படின்னு அழ ஆரம்பிக்கிறான். நான் இங்கேருந்து குதிச்சா உங்களை பார்க்கலான்னு இவன் தான் சொன்னான் அப்படின்னு சொல்ல அந்த பையனை பார்த்தா நீங்களும் டாக்டர் தானே எங்கள் அம்மாவை புள்ளி பண்ணீங்க, அதான் நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறான். சரி நீ அழாத அப்படின்னு ஜியோஜினை ஒரு வேலையை காம் பண்ண என்னை மறுபடியும் விட்டுட்டு போயிடாதீங்கப்பா அப்படின்லாம் அவன் அழுறான். ஸோ இப்போ ஹீரோ நான் அவனை வெளியே கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டு அவனுக்கு ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி கொடுக்குறான். அவனும் ஹாப்பி ஆகிட்டு தேங்க்ஸ்ப்பா அப்படின்னு ஹீரோ கிட்ட பேசிட்டு நடந்து வரும்போது மிஸ்டிங் அதை பார்த்துட்றா. இவையே ஒன்று அப்பான்னு சொல்கிறான், இது உன்னோட குழந்தையா, உனக்கு எப்போ இவ்வளோ பெரிய குழந்தை வந்துச்சு, உனக்கு இது ஒரு கேர்ள் ஃப்ரெண்டே கிடையாது அப்படின்லாம் ஷாக் ஆகிட்டு கேட்க இவ எப்படி நினைக்கிறதா நல்லது அப்படின்ட்டு ஆமாம் நீ தான் பார்த்தல இது என்னோட குழந்தை தான் அப்படின்னு ஹீரோவும் ஒத்துக்கிறான். அப்போ இந்த குழந்தையோட அம்மா யாரு, சூயுனா அப்படின்ட்டு கேட்கும்போது அதை பற்றி உனக்கு எதுக்கு, நீ தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல, அது எப்படி நான் தான் உன்னோட ஃபியான்சி, நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்ல அப்படின்னு சொல்லும்போது நீயே சொல்லி இப்போ தான் உனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சுல எனக்கு இவ்வளோ பெரிய குழந்தை இருக்குது, இந்த குழந்தைக்கு நீ ஸ்டெப் மதர் ஆக போறியா அப்படின்னு கேட்க அதை எப்படி அவளால் அக்செப்ட் பண்ணிக்க முடியும், ஸோ நம்ம இப்போவே பிரேக்கப் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிடுறான். அப்புறம் ஜியோஜின் வேற இவனை அப்பா அப்பான்னு கூப்பிட்டுட்டே இருக்காங்கல்ல. அப்போ ஜியோஜின் கிட்ட நம்ம 2 பேரும் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்க்கலாமா, எடுத்து பார்த்த பிறகு நீ என் பயாலஜிக்கல் பையன் இல்லைனாலும் நான் உன்னை என் பையனை அடாப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டுலாம் சொல்ல அந்த பையனும் ஓகே அப்படின்னு இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. ஸோ 2 பேருக்கும் பிளட் சாம்பிளாக எடுத்து டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே வர சபார்டினேட் இன்னும் ஹீரோயினை பற்றி எந்த நியூஸும் கிடைக்கலன்னு சொல்கிறான். சரி ஃபஸ்ட்டு ஏர்போர்ட் ரயில்வே ஸ்டேஷன் எல்லாத்தையும் பிளாக் பண்ணிடுங்க, அவள் வேறு சிட்டிக்கு போயிடக்கூடாது, இங்கே எங்கே இருக்கான்னு சீக்கிரமே கண்டுபிடி அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்புறான். இந்த டைம் ஹீரோயின் சர்ஜரிக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கான். அந்த சைக்கோ ஹஸ்பண்ட் வேற ரொம்ப நல்ல மாதிரி பேசிக்கிட்டு இருப்பான். நீ எதுக்கும் பயப்படாத, இந்த சர்ஜரி முடிஞ்சதும் நீ ஆசைப்பட்ட மாதிரி நம்ம 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணிக்கலாம், இத்தனை வருஷம் நான் அவனை பேடாக ட்ரீட் பண்ணிட்டேன், அதுக்கு எல்லாத்துக்கும் சாரி அப்படின்லாம் சொல்லிட்டு சர்ஜரிக்கு அனுப்பி வைக்கிறான். பட் அந்த டோர் க்ளோஸ் ஆன பிறகு தான் அவன் மூஞ்சில் ஒரு வில்லத்தனமான சிரிப்பு தெரியும். அப்படியே ஃப்ளாஷ்பேக்கு போனால் இது எல்லாமே அவனோட பிளான் தான். டாக்டர்கிட்ட காசு கொடுத்து ஃபேக்காக ஹீரோயினுக்கு ப்ரெஸ்ட் கேன்சர் இருக்குன்னு ரிப்போர்ட் ரெடி பண்ண சொல்லியிருப்பான். எப்படியும் ஹீரோயின் அடுத்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் போய் செக் பண்ணான்னு தெரியும். அதனால மற்ற டாக்டர்ஸ்கிட்டையும் ப்ரீவியஸாக போயிட்டு காசு கொடுத்து ஒரே ரிப்போர்ட்டை காமிக்க சொல்லியிருப்பான். அதனால தான் எல்லா டாக்டரும் ஒரே சொல்யூஷனாக
ஒரு சைட் பிரஸ்ட்டை நீங்கள் ரிமூவ் பண்ணால் தான் உயிர் வாழ முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் எதுக்காக பண்ணுவான்னா, ஒன் சைட் பிரஸ்ட்டை ரிமூவ் பண்ணால் யாருமே அவ்வளோ ஒரு பொண்ணாக பார்க்க மாட்டாங்க, கமெண்ட்டும் அவன் லைக் பண்ண மாட்டான், அதுக்கப்புறம் அவன் ஏன் கூட தான் வந்தாக்கணும், ஏன் பின்னாடி எனக்கு கீழே தான் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் அவன் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஹீரோ டிஎன்ஏ டெஸ்ட் கொடுத்துருப்பான்ல, அதுக்கான ரிசல்ட் வருது. ரிசல்ட்டில் 2 பேரும் அப்பா பையன் தெரியவரை, அப்போ இவன் சூரியனுக்கு எனக்கு பிறந்த குழந்தை தான் அப்படின்னு சந்தோஷத்தில், இப்போ உங்கள் அம்மாவை பார்க்க போகலாமா, உங்கள் அம்மா இந்த நியூஸை கேள்விப்பட்டால் ரொம்ப சந்தோஷப்படுவா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. சபார்டினேட் வந்து சூரியனை கண்டுபிடிச்சிட்டோம், அவங்களுக்கு பிரஸ்ட் கேன்சர் இருக்குன்னு இப்போ சர்ஜரி நடக்க போகுது அப்படின்னு சொல்ல, அது எப்படி நார்மலாக இருந்த பர்சனுக்கு சடனாக பிரஸ்ட் கேன்சர், அதுவும் சர்ஜரி லெவலுக்கு போகும் அப்படின்ட்டு ஹீரோக்கு சந்தேகமாக இருக்குது. ஸோ அவனும் அவசரமாக அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறான். இந்த பக்கம் ஹீரோயினோட அம்மா இருப்பாங்களே, அம்மாவுக்கு நர்ஸ் கொண்டு வந்து சாப்பாடு கொடுக்குறாங்க. எனக்கு வேண்டான்னு சொல்ல, சரி ஓகே அங்கே வச்சுட்டு போகிறேன், நீங்கள் அப்புறமா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள இன்னொரு நர்ஸ்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இந்த ஆன்ட்டிக்கு ஏன் என்ன அவங்க பொண்ணு ஞாபகமே இல்லை, அவங்க வேற பாவம் டாக்டர் சூக்கி இன்னைக்கு தான் பிரஸ்ட் கேன்சருக்கு ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்க, அது ரொம்பவே பெயின்ஃபுல்லாக இருக்க போகுது, அப்புறம் ஒரு பிரஸ்ட்டை வேறு ரிமூவ் பண்ணிட்டா யாரும் அவங்கள பொண்ணாக கூட பார்க்க மாட்டாங்க அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருந்த ஆன்ட்டியும், என்னோட பொண்ணா பிரஸ்ட் கேன்சர்னால் பிரஸ்ட்டை ரிமூவ் பண்ணியிருப்பாங்களா, அது ரொம்ப வலிக்குமா அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஆமாம் உங்கள் பொண்ணுக்கு தான் சர்ஜரி நடக்க போகுது அப்படின்னு சொல்ல, அம்மாவும் அதை பார்க்க போகணும்னு நினைக்கிறாங்க. அப்போ கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்து மண்டையில் அடிப்படுது. அப்போ தான் அவங்களுக்கு ஃப்ளாஷ்பேக்கில் மிஸ் பண்ண மெமரிஸும் வருது. அதில் ஹீரோனோட அம்மா குழந்தைய வச்சுட்டு வந்திருப்பாங்கல்ல, அப்போ நீ பிறந்திருக்கக்கூடாது, நீ இருந்தனே என் பொண்ணோட லைஃபே போயிடும், அதனால பாட்டிக்கு இது விருப்பம் இல்லைனாலும் என் பொண்ணுக்காக இது பண்ணுறேன் அப்படின்னு காசையும் அந்த குழந்தை பக்கத்தில் வச்சுட்டு அவங்க அவசரமாக வரும்போது ஒரு கார் அவங்கள இடிச்சிட்டு போயிருக்கோம். அதில் அவங்க தலையில் பலமாக அடிபட்டிருக்கும். அடுத்த காரில் ஹீரோனோட ஹஸ்பண்ட் வந்திருப்பான். அவன் ஹீரோனோட அம்மாவை பார்த்து தான் அம்மா அப்படின்னு தூக்க போயிருப்பானா, ஆல்ரெடி தலையில் வேறு அடிபட்டிருக்கும்ல. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்த பர்சனே தன்னை அம்மான்னு கூப்பிட்டதுனால இதான் அவங்க பையன் நினச்சிட்டு அவங்களும் அவங்க கூட க்ளோஸ் ஆகிருந்திருப்பாங்க. இப்போ தான் ஆன்ட்டிக்கு எல்லா மெமரிஸ் வர எனக்கு எல்லாம் ஞாபகம் வந்துட்டு, என் பொண்ணு சூயன் அவளை உடனே பார்க்கணும் அப்படின்ட்டு சர்ஜரி நடக்கிற பிளேஸ்க்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு ஹீரோனோட ஹஸ்பண்டை நீ என் பொண்ணு என்ன பண்ண அப்படின்னு அவங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்கும்போது, இப்போ அந்த பிளேஸ்க்கு கமெண்ட்ரும் அவனோட ஆட்கள் கூட வரான். நீ இங்கே என்ன பண்ணுற, உனக்கு எவ்வளோ தைரியம் தான் இங்கே வருவேன் அப்படின்னு ஹீரோ கிட்ட சண்டைக்கு போக, அங்கே உள்ள சோல்ஜர்ஸ் எல்லாமே அவனை ரவுண்ட் அப் பண்ணிடுறாங்க. அம்மாவும் உள்ளே இருக்கிற பொண்ணை பார்த்துட்டு ப்ளீஸ் என் பொண்ணை காப்பாற்றுங்கன்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோ ஆப்ரேஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி ஹீரோயினை தூக்கிட்டு வந்துடுறான். எங்கே ஹீரோயின் கண்ணு முழிச்சு பார்க்கும்போது, என்ன எனக்கு ஆப்ரேஷன் நடக்கலையா அப்படின்னு கேட்க, அந்த டைம் டாக்டர் அவளை ரீஎக்ஸாமின் பண்ணியிருப்பாங்க. உங்கள் பாடி ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்குது, உங்களுக்கு பிரஸ்ட் கேன்சர்லாம் கிடையாது அப்படின்னு சொல்ல, இது எல்லாத்தையும் அவன் தான் ஃபேக்காக ரெடி பண்ணியிருக்கான்னு தெரிஞ்சதும் நான் அவனை சும்மா விட மாட்டேன் அப்படின்ட்டு போகிறான். இந்த பக்கம் அவனுக்கும் ஐயோ இந்த கமெண்ட்ரை வேற வந்து தொலைஞ்சிட்டான். அவன் மட்டும் கொஞ்சம் லேட்டாக வந்திருந்தா எல்லாமே முடிஞ்சிருக்கும், எப்படியும் வேற ஒரு டாக்டரை செக் பண்ணால் எல்லா உண்மையும் தெரிஞ்சிடுமே அப்படின்னு பயந்துட்டு இருப்பான். இப்போ ஹீரோயினும் வந்து நீ என்னை இவ்வளோ வருஷம் அப்யூஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் ஃபேக்கான கேன்சருக்குன்னு சர்டிஃபிகேட் ரெடி பண்ணியிருக்க அப்படின்னு அவனை அடிக்க, அவனும் ஃபஸ்ட்டு சாரி கேட்குறான். ஹீரோயின் மன்னிப்பே கிடையாதுன்னு சொன்னதும், நீ மேரேஜ்க்கு முன்னாடியே அஃபேர் வச்சுருந்த, மேரேஜ்க்கு அப்புறம் என்ன சீட் பண்ண அப்படின்னு அவளை அடிக்க போக, ஹீரோ முன்னாடி போய் நின்றுட்டு அவன் மேலே உன் கை நீ படவே கூடாது அப்படின்னு மிரட்டுறான். ஹீரோயின்கிட்டையும் ஒன்னே நீ யாரும் புள்ளி பண்ணாத மாதிரி நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ போலீஸ் வந்து அவன் ஃபேக்காக சர்டிஃபிகேட் ரெடி பண்ணதுனால அவனை அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க. ஹீரோயின் கிட்ட அவனும் சாரி கேட்டுட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் 1 மினிட் அப்படின்னு சொல்ல, என்னை மன்னிச்சிட்டியா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே வர, நாளைக்கு உனக்கு டிவோர்ஸ் பேப்பர் வரும் அதில் சைன் போட்டுரு அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் 2 பேருக்கு டிவோர்ஸ் ஆன பிறகு இப்போ ஹீரோ ஹீரோயினை மேரேஜ் பண்ணிக்கிறான். அவங்களோட மேரேஜ் ஈவெண்ட் ரொம்பவே சிம்பிளாக க்யூட்டாக போகுது. அப்போ அவங்க ஜியோஜின் வந்ததும் அம்மா அப்படின்ட்டு வந்து நிற்கிறான். நான் உனக்கு ஆன்ட்டிடா அப்படின்னு சொல்ல, நானும் ஜியோஜினும் ஆல்ரெடி டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டோம், அவன் என்னோட குழந்தை தான் அப்படின்னு சொல்ல, உனக்கு குழந்தைலாம் இருக்கா அப்படின்னு ஹீரோயின் கேட்குறான். அவன் என்னோட குழந்தை இல்லை, நம்ம 2 பேரோட குழந்தை, 5 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்தது மறந்துட்டியா, ஒன்று அன்னைக்கு அட்டாக் பண்ணது நான் தான், அப்புறம் நான் உன்னை மீட் பண்ணுறதுக்காக வரும்போது உனக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சு, அன்னைக்கு நான் உன்னை விட்டுட்டு போனதுக்காக இப்போ வரைக்கும் ரெக்ரெட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ எல்லாத்தையும் கன்ஃபஸ் பண்ணுறான். இந்த டைம் ஹீரோயினோட அம்மாவும் வராங்க. அம்மா நீங்கள் இப்போ ஹாஸ்பிட்டலில் வந்தீங்க அப்படின்னு கேட்க, எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துட்டு, என்னால் தான் நீ அந்த அனிமல்கிட்ட இவ்வளோ நாள் மாட்டிக்கிட்ட அப்படின்னு அம்மாவும் வருத்தப்படுறாங்க. ஸோ இப்போ ஹாப்பி ஃபேமிலியாக எல்லோரும் ரீயூனியன் ஆகுறதோட இந்த ட்ராமா எண்ட் ஆகுது. ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள். See you all in next video. Thanks for watching.